கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றும் இன்றும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தது பெரிய பாக்கியம். அன்பு பிரதர் மோகன் அவர்களுக்காக, அவர் தான் என்கிட்ட முதல் முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த டேட்டை கேட்டாங்க. அவர்களுக்காக, அவரோடு இணைந்து நிற்கிற தேவ மனிதர்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக இந்த பெத்தேல் ஊழியங்களை, தரிசனத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று குடும்பமாய் அருமையான ஊழியர்களாய் இணைந்து நின்று இந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற அருமையான சிஸ்டருக்காக, அவருடைய கணவனுக்காக, அவரோடு இணைந்து நிற்கிற எல்லாருக்காகவும் நான் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பின்பாக இருக்கிற எல்லா போதக பிதாக்களுக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். உங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் கும்பிட்டா திரும்பி கும்பிடணும். எங்கள் தமிழ்நாட்டு வழக்கம். நீங்கள் கர்த்தர் உங்களை இந்த எலெக்ஷன் டைமில் எல்லாம் கும்பிட்டு பழகி உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அது வேற, இது வேற. தோத்திரம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு தரிசனத்தை பெற்று ஒவ்வொரு தேசங்களிலும் போய் இப்படிப்பட்ட சுவிசேஷ கூடுகைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரத்தோடு ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாங்க. கர்த்தர் மெய்யாகவே ஒரு பெரிய கம்பீரமான நாட்களை, அறுவடையை கர்த்தர் காண செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் வேகமாய் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக போக விரும்புகிறேன். இடையில நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். மீகா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தின் அடிப்படையில் நான் கர்த்தருடைய வசனத்தை நேற்றிருந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நான் எங்கே பிரசங்கம் பண்ணினாலும் ஒரு வசனம்தான், அதற்கு அடிப்படையில் 10 நாள்னாலும் அதை தான் பேசுவேன். அப்போ தான் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் தருவார் என்பதில் நான் நிச்சயத்தவனாய் உம்முடைய சமூகத்தில் நிற்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்பதாக. ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தபோது தேவன் அவர்களை அதிசயங்களை காண பண்ணினார். எப்படிப்பட்ட அதிசயங்கள் அவர்களுக்கு கர்த்தர் செய்தார் என்பதை 5 காரியங்களை உங்களோடு நான் பேசினேன். விண்ணப்பத்தை கேட்டு அதிசயங்களை காண பண்ணுகிறவர், உங்களுக்காக வழக்காடி அதிசயங்களை காண பண்ணுகிறவர், வித்தியாசப்படுத்தி அதிசயங்களை காண பண்ணுகிறவர், உங்களை வித்தியாசப்படுத்துகிறது மாத்திரமல்ல விடுவித்து அதிசயங்களை காண பண்ணுகிறவர், உங்களை வழி நடத்தி அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயமான தெய்வம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே மனோவாவை குறித்தும் அவனுடைய மனைவியை குறித்தும் போடப்பட்டிருக்கிறது. வயது சென்றவர்களுக்கு நீண்ட காலம் பிள்ளை இல்லாதிருந்த போது அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். அப்பொழுது மனோவாவின் மனைவிக்கு கர்த்தர் தரிசனமாகி, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் நசரேயனாய் இருப்பான், அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாய் இருப்பான், அவன் திராட்சரசமும் மதுபானமும் குடியாதிருப்பான், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போனான். மனோவாவுடைய மனைவி மனோவனிடத்தில் சொன்ன போதோ, மனோவா இது எங்கனம் ஆகும் என்று தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணின போது தேவதூதன் மீண்டும் தரிசனமாகி கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தான். உன்னுடைய நாமம் என்ன என்று கேட்டபோது அது அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் மனோவா தேவ சமூகத்தில் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய பாதத்தில் பலி செலுத்தின போது கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் அக்கினி இறங்கின போது அந்த அக்கினியிலிருந்து தேவதூதன் மேலே புறப்பட்டு போனான். அதிசயம் விளங்கியது. வயது சென்ற அவர்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமம் அதிசயமானது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தால், நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன் என்பதாக அவருடைய நாமம் அதிசயமான நாமம். அல்லேலூயா. இந்த இரவும் இந்த கடைசி நாள் கூட்டத்திலையும் கர்த்தருடைய நாமம் அதிசயம் என்றால்
உங்கள் வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில அதிசயங்களை தேவன் காண பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். இந்த ராத்திரியிலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை வித்தியாசப்படுத்துவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களை ஆண்டவர் விடுவித்து உங்களை வழி நடத்துவார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். பிரைஸ் காட். நமக்கு வாக்குத்தத்தம் ரொம்ப பிடிக்கும். இருக்கிறதுல பிடிச்சது எது? அதுனா தான் இஷ்டப்படுவோமே. ஆமா, உலகத்திலே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவோம். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறா? நேற்று சொன்னேனே, 2 பேதுரு 1:4 நீங்க திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணணும்? எதுக்கு? ஏன் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்யணும்? ஏன் கர்த்தர் நமக்கு விடுதலையை தரணும்? ஏன் ஆண்டவர் நமக்கு சுகத்தை தாரார்? ஏன் நம்மளை வழி நடத்துறார்? ஏன் நம்மளை தேசத்தில் ஆசீர்வதிக்கிறார்? உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணுகிற இந்த கார்த்திக் கமாலியல், செல்வ கார்த்திகேயன், இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எங்க அப்பாவை போல உலகத்துல ஒரு பக்திமான நான் இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. மொட்டை பட்டை கொட்டை. அல்லேலூயா சொல்லுங்க. மொட்டை பட்டை கொட்டை. தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் என் தகப்பன். உடம்பு முழுவதும் சந்தனம் பூசிக்கொண்டு, உடம்பு முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள மனிதனாய் தன்னை காட்டிக்கொண்ட தேவ மனிதர் அவர். அவர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் இன்ஸ்பெக்டரா இருந்தார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. கர்த்தருக்காக பயங்கரமா வைராக்கியமா இருப்பார். அவர் உலக காரியத்தில் இருந்த காலத்துல மலைக்கு ஏறி போனார். ஒரு மலைக்கு, அந்த மலைக்கு ஏறி போகும்போது இயேசு அவரை சந்தித்தார். அந்த தரிசனத்தில் திரும்பி பாதி வந்து மீண்டும் அவர் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்தார். எங்களையும் கர்த்தருக்குள்ள நடத்தினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். ஆமா, எங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருந்தது, வியாதி இருந்தது. என் மூத்த சகோதரிக்கு திருமணம் ஆகாம பல வருஷமா காத்து கொண்டே இருந்தோம். பல விதத்துல பலவிதமான போராட்டங்கள் இருந்தது. ஆனா என்றைக்கு என் தாயினுடைய கண்ணீரின் ஜெபம், முழங்காலின் ஜெபம், அந்த ஜெபத்தின் விளைவு எங்க அப்பாவை ஆண்டவர் தொட்டார், எங்கள் குடும்பத்தை தொட்டார். கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை காண பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். எதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? ஏன் ஆண்டவர் விடுவிக்கிறார்? ஏன் ஆண்டவர் ரட்சிக்கிறார்? ஏன் ஆண்டவர் வழி நடத்துகிறார்? ஏன் ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறார்? எதுக்கு ஆண்டவர் அவர்களை கர்த்தர் வழக்காடி அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டார்? கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுகிறதற்கா? ஆனா வேதம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமைகளாய் இருந்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படிக்காக கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறார். கர்த்தர் நம்மை வித்தியாசப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அது எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கட்டாத ஒரு தேசம், நடாத ஒரு தேசம், கட்டாத வீடுகள், நடாத ஒரு ஆசீர்வாதங்கள். அப்படிப்பட்ட மகிமையான தேசத்துல கொண்டு போய் உங்களை சேர்க்கிறதுக்கு தான் உங்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறார். ஆமென். அப்ப ஆண்டவருடைய பெரிய சித்தம் என்ன? எனக்கு விடுதலை கொடுக்கிறதும், சுகத்தை கொடுக்கிறதும், அற்புதத்தை செய்கிறதும், அதிசயத்தை காண பண்ணுகிறதுடைய பிரதான நோக்கம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக. இந்த உலகத்துல எனக்கு கர்த்தர் விடுவிக்கிறதற்கு காரணம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்கு போக. அல்லேலூயா. மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதினால் 80, அதற்கப்புறம் வருத்தமும் சஞ்சலமும் தவிப்பும் என்று போடப்பட்டிருக்கிறது. மனுஷன் ஒரே முறை பிறப்பதும் ஒரே முறை மரிப்பதும், மனுஷனுக்கு ஒரே முறை நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே முறை தான் பிறக்க முடியும், ஒரே முறை தான் மரிக்க முடியும், ஒரே முறை தான் மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு. மறுபிறப்பு என்பது கிடையாது, அடுத்த ஜென்மம் என்பது கிடையாது. மனுஷன் பிறப்பு
பிறப்பது, மரிப்பது, நியாய தீர்ப்பு அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், மனுஷன் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கமானாலும் வெளியரங்கமானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அது யாராயிருந்தாலும் பாரபட்சமே கிடையாது. உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ற இந்த கார்த்திகை மாலையெல்லாம் இருந்தாலும், நான் செய்கிற நன்மைக்கும் நான் செய்கிற தீமைக்கும், அது அந்தரங்கமா இருந்தாலும் வெளியரங்கமா இருந்தாலும், கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதுல பாரபட்சமே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். என்னை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தேசம், அதுல சேர்க்கிறதற்கு தான் எனக்கு அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுகிறார். ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் செய்கிறார் அற்புதங்களை, அதிசயங்களை. அல்லேலூயா. எங்க அக்காவுக்கு ரொம்ப வருஷமா திருமணம் ஆகல. இப்ப இல்ல, ரட்சிக்கப்பட்ட புதுதில்ல. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி காத்து காத்து இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒண்ணும் முடியல. எங்க அம்மா ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், எங்க அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க, எங்க அண்ணன் ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அப்பா மட்டும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. எங்க அப்பாவையும் ஆண்டவர் தொடறார். குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கிறோம், குடும்பமா இயேசுவை தேட ஆரம்பிச்சோம், குடும்பமா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தோம். நாட்கள் போகிறது. எங்க அக்காவுக்கு 29 இயர்ஸ் ஆயிடுச்சு. 29 வயது, திருமணம் ஆகல. காத்துட்டே இருக்கிறோம், ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். எப்போ எப்போ எப்போன்ட்டு. அப்போ நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 1.5 வருஷம் நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றேன். 1.5 years ஜெபிச்சுட்டே இருக்கேன். எங்க அக்காவுக்காக காத்திருந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் நாங்க இந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம், யாரும் முன்னாடி வைக்கப்பட்டக்கூடாது. எங்க அப்பா குடும்பம் அந்த விருதுநகர் பக்கம் பாருங்க, விருதுநகர். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க. அவங்க நீ இந்து, நீ கிறிஸ்டியன் ஆரிட்டியா, எவ்வளோ பாரு கேவலப்பட போற, உன் பிள்ளைக்கு திருமணம்லாம் நடக்காது அப்படின்னு அப்படி சவால் விட்டு பேசின ஆட்கள். ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனால் ஜெபிச்சுட்டே இருந்தோம் பல 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 வருஷம். நான் 1.5 வருஷம் உபவாசிக்கிறேன். இப்போ ஒரு நாள் இரவு நேரம் ஒரு 11 o'clock தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசுறார். என்ன பேசுறார் தெரியுமா? உன் வீட்டுக்குள்ள சாபத்தீடானது உள்ள இருக்கு, அதனாலதான் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசுறார். பேசின உடனே என்ன ஆண்டவரேன்னு கேட்கிறேன். ஆவியானவர் சொல்றாரு, உங்க அப்பாட்ட போய் விசாரி அப்படிங்கிறார். உடனே நான் ஜபத்தை நிறுத்தி, அப்பதான் செல்போன்லாம் கிடையாது, நேரா எஸ்டிடி பூத்துக்கு சென்னையில் எக்மோர் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் நான் போறேன். வேகமா போய் நைட் 11:30க்கு எங்க அப்பாவுக்கு கால் பண்றேன் போன்ல. எங்க அப்பா வீட்டில் ஃபோன் எடுக்கிறார். இப்பா வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கான். ஆவியான சொல்றாரு, அதான் திருமண தடை, ஆசீர்வாத தடை, விடுதலை இல்லைன்னு சொல்றாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா என்கிட்ட சொல்றாரு, நீ நானும் தானே எரிச்சோம் கரைச்சோம் உடைச்சோன்னு அவர் டைலாக் பேசுறாரு. நீ நானும் தானப்பா எல்லாம் செஞ்சோம், ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு. நான் எங்க அப்பாட்ட கேட்க, தயவுசெய்து சொல்லுங்கப்பா, ஏதாவது உள்ள இருக்கா, ஏதாவது இருந்தா சொல்லிருங்கன்னு அழுகிறேன். எங்க அக்காவுக்காக நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். 1.5 வருஷம் உபவாசத்துல இருக்கிறேன். தயவுசெய்து கெஞ்சிறேன் எங்க அப்பாட்ட. எங்க அப்பா கொஞ்ச நேரம் இல்லையாப்பா இல்லையாப்பான்னு யோசிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எங்க அப்பா திடீர்னு எங்க அப்பாவுக்கு ஒரு பல்ப் அடிக்குது. எங்க அப்பா டக்குன்னு சொல்ற, தம்பி என்னப்பா, உங்க 4 பேருடைய, எங்க வீட்டில் 4 பேர், உங்க 4 பேருடைய ஜாதகம் அது மட்டும் உள்ள வச்சிருக்கப்பா அப்படின்னாரு. எது மட்டும் ஜாதகம் மட்டும் பீரோக்குள்ள வச்சிருக்கப்பா அப்படி. நான் உடனே எங்க அப்பாட்டு, தயவுசெய்து அதை எடுங்கப்பான்னு. எங்க அப்பா போன்ல என்ன லைன்ல வச்சுட்டு பீரோவை திறந்து லாக்கர்ல வச்சிருக்காரு. அதை போய் 4 ஜாதகத்தை எடுத்து கிழிச்சு வாசல்ல எரிச்சு போட்டார் பாருங்க. ஒரே வாரம் தான் எங்க அக்காவுக்கு கத்த அதிசயத்தை காணும். ஒரே வாரம் தான், only 1 week. ஒரு மாசத்துல, ஒரு வாரத்துல வந்தாங்க. அடுத்த மாசம்
ஒரு மாசத்துல அடுத்தது எங்க அக்காவுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. ஆச்சரியம் ஆச்சரியம். அதுக்கு அடுத்த ஒரே வருஷம் தான் எங்க ரெண்டாவது அக்காவுக்கு திருமணத்துக்குலாம் நாங்க யாரையுமே பார்க்கல. ரெண்டாவது அக்காவுக்கு டக்குன்னு கர்த்தர் திருமணத்தை வாக்கியம் பண்ணிட்டாரு. ஆமாம், யோசிக்கவே இல்லை, அவங்களே வந்தாங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் எனக்கு முடிச்சு வச்சுட்டாங்க. அல்ல, நான் கேட்கல. எங்க அண்ணனுக்கு முன்னாடி எனக்கு முடிச்சு வச்சுட்டாங்க. பாருங்க, நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாருங்க. நம்ம பாருங்களேன், நம்ம 1.5 வருஷம் ஜெபிச்ச ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கேட்டு கிருபையா இறங்கி அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு அப்புறம் தான் எங்க அண்ணாச்சி திருமணம் முடிச்சாங்க. தோத்திரம். அவசரப்பட்டேன்னு சொல்லாதீங்க, சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு, வேற ஒண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. அதிசயத்தை என்ன செஞ்சாரு? காண பண்ணாரு. எப்போ அதிசயம் காண பண்ணார்? வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சரக்கு இருந்தது பாத்தீங்களா? ரட்சித்தார், விடுவித்தார், வழக்காடினார், எங்களை வித்தியாசப்படுத்தினார், எங்களை வழி நடத்தினார், எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணின போது ஜெபத்தை கேட்டார், எங்க குடும்பத்தை மாற்றினார். ஆனா உள்ள இருக்கிற அந்த சாபத்தீடானதை எடுத்து போட்ட போது கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிற தெய்வனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதிசயத்தை காண பண்றதுக்கு எதுக்கு தெரியுமா? நம்மளை திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரம தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க. இந்த உலகத்துல முடித்த பிறகு இந்த நாட்களில, இங்க இந்த கடைசி நாட்களில நெருக்கப்படுகிற பஞ்சத்தின் காலத்துல, யுத்தத்தின் காலத்துல, மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் எழும்புகிற, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிற இந்த கடைசி காலத்துல கிறிஸ்துவுக்குள்ள மரித்து ஆண்டவருடைய சமூகத்துல சேர்க்கப்படுகிற அந்த பரலோக கானானுக்குள்ள சேர்க்கப்படுகிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை காண பண்ணுகிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போனாங்க. 70 பேரா வந்தாங்க எகிப்துக்குள்ள. துரலாய் கர்த்தர் பெருக பண்ணினார். கடற்கரை மணலத்தனையாய் வானத்து நட்சத்திரங்களை போல இஸ்ரவேல் ஜனங்களை பெருக பண்ணினார். ஆனா புறப்பட்டு போன அந்த அத்தனை பேர் பெருக பண்ணினாரே, அத்தனை பேர் அதிசயங்களை பார்த்தாங்களே, பார்த்த அவ்வளவு பேரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள போனார்களா? வாக்குத்தத்தப்பட்ட அந்த பரலோக தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்களா? யாரும் போகல. ஒரு யுத்த புருஷன் கூட போகல. யார் புறப்பட்டு போனார் தெரியுமா? 3 கூட்டத்தார் மட்டும்தான் புறப்பட்டு போனார்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 36, உபாகமம் 1, 38, 39 வசனங்களை வாசித்து பாருங்கள். உத்தமமாய் பின்பற்றின எப்னேயின் குமாரனாகிய காலேப், வேற ஆவி உடைய காலேப், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய பணியை செய்த நூனின் குமாரனாகிய யோசுவா, நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகள். அதற்கப்புறம் வேதம் சொல்லுகிறது, யோசுவா கடைசி அதிகாரம் 32ஆம் வசனம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் எலும்புகள். 3 கூட்டம் தான். 1 யோசுவா, 1 காலேப், 2வது நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகள், 3வது யோசேப்பின் எலும்புகள். எல்லாரும் இருக்கிறோம். அதிசயத்தை காண பண்ணிட்டார். அதிசயத்தை பார்த்தது எல்லாரும் தான். அற்புதத்தை கண்டவர்கள் எல்லாரும் தான். விடுதலை பெற்றவர்கள் எல்லாரும் தான். சுகத்தை பெற்றவர்கள் எல்லாரும் தான். நன்மையை பெற்றவர்கள் எல்லாரும் தான். வழி நடத்தப்பட்டவர்கள் எல்லாரும் தான். வழக்காடுகிறது யாருக்காக? எல்லாருக்காக கர்த்தர் வழக்காடினார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருக்கும்போது வித்தியாசப்படுத்தினது அவர்தான். அதிசயத்தை காண பண்ணுகிறது அவர்தான். ஆனா வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்ததே 3 கூட்டம் மாத்திரமே. எல்லாருக்கும் அதிசயம் நடக்கலாம், ஆனா வாக்குத்தத்தத்தை யார் சுதந்தரிப்பா? காலேப், யோசுவா. நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகள், யோசேப்பின் எலும்புகள். இந்த 3 காரியத்தை நான் கடைசியில உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றவங்களாம் என்ன பிரதர் ஆனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. வனாந்தரத்திலேயே மரித்து போனார்கள் இருக்கு, வழியிலேயே மரித்து போனார்கள் என்று இருக்கிறது. ஏன் பிரதர்? எதனால? யாக்கோபுக்கு 4 மனைவி. எத்தனை பேரு? அதுல லவ் பண்ணாம பாருங்க ஒருத்திய.
யாரு? என்னது? ராகேல். லேயால் கூச்ச பார்வை, லேயால பிடிக்காம தான் திருமணம் முடிச்சார். காலையில தான் விவரமே தெரிஞ்சது. தோத்திரம். நைட்டு கல்யாணம் முடிச்சவருக்கு காலையில தான் இவன் லேவான்னு தெரிஞ்சது. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, காலையில எழும்பி வந்துட்டு, யோ மாமா நீ மனுஷனாயான்னு கேட்கிறார். என்ன இப்படி பிள்ளைய மாத்தி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டியா? நைட்டே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லுங்க. நான் யோசிக்கிறேன், நீ உன் மாமன் லாபான அவன் வீட்டில் வச்சு அவனை ஏமாத்தின, உன் அண்ணன் ஏசா அவனை நீ ஏமாத்தின, உங்க அப்பாவை நீ ஏமாத்தின, இங்க கர்த்தர் உன்னை ஏமாத்திட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. நீ அங்க ஏமாத்திட்டு தானே இங்க வந்திருக்கிற. அட்டம்ப்டே அவனுக்கு ஏமாத்து வேலை தான். நாளே அவன் ஏமாற்றப்பட்டான். பிரைஸ் காட். இந்த ராகேல் பாருங்க, லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சான். ஆனா இந்த ராகேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போற வழியிலேயே மரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறார். போய் சுதந்திரிக்கல, வழியிலேயே மரித்தாள். நம்ம வழியிலேயே அதிசயம் பார்க்கிறது பெரிய விஷயங்கள் இல்லைங்க. உங்களுக்கு கார் கொடுக்கிறதோ, வீர கொடுக்கிறதோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதோ, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துறதோ, சுகம் கொடுக்கிறதோ பெரிய விஷயமே கிடையாது. டசன்ட் மேட்டர். அதிசயம் ஈஸி, அற்புதம் ஈஸி, அது மிகவும் லகுவானது. 500 ரூபாய் சம்பளம் வாங்கின என்ன 2 ஃபேக்டரியை கர்த்தர் என் கையில கொடுத்தா. இன்னைக்கு 21 வருஷம் கழிச்சு கம்பெனியை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு முழுவா ஊழியம் பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு 500 ரூபாய் எந்த மனுஷனையும் கர்த்தர் சிறியவனையும் எளியவனையும் புழுதியிலிருந்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார அவரால் பண்ண முடியும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாக்க அவரால் முடியும். ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த எவனை ஆடுகளை விட்டு பிரித்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து இஸ்ரவேல் ராஜாவாய் ஆக்க அவரால் முடியும் முடியும் முடியும். ஆமென் 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 ஆமென். எந்த மனுஷனையும் அதிசயத்தை காண பண்ண உயர்த்த அவராலே முடியும். செங்கல் அறுத்தவனை ஆசாரியனாய் மாற்ற அவராலே முடியும். ஆடு மேய்த்தவனை அரசனாய் மாற்ற அவராலே முடியும். மீன் பிடித்தவனை அப்போஸ்தலனாய் மாற்ற அவராலே முடியும். அல்லேலூயா. உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறவர், பலவானை வெட்கப்படுத்தும் பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிறவர், உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர். எந்த மனிதனையும் கர்த்தர் பலப்படுத்த முடியும். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அதிசயம் விஷயமே இல்லை, ஆசீர்வாதம் விஷயமே இல்லை, ஈஸியா செய்வார். ஹல்லேலூயா. எதுக்கு செய்றார்னா, இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள், விரைவுடன் ஓடிவா விண்ணவர் மீதினில், வேகமா வேகமாய் வேகமா விரைவுடன் ஓடிவா விண்ணவர் மீதினில், வேகமாய் வேகமாய் வேகமாய். கஷ்ட நஷ்டப்பட்ட பாடு நீங்குமே நீங்குமே நீங்குமே. வாதை நோய் துன்பங்கள் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே நீங்குமே. அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எந்த இயேசுராஜன் வானில் தோன்றும் நான். அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எந்த இயேசுராஜன் வானில் தோன்றும் நான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எதுக்கு அதிசயம்? என்னை கொண்டு போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல சுதந்தரிக்க, அங்க போய் சேர்க்கிறதுக்கு தான் இவ்வளவு போராட்டம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதிகமான உபதேசம் எதைத்தான் இருக்கிறது? எதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு? மெட்டீரியல் பிளெஸிங், உலக ஆசீர்வாதம். அதிகமா இன்னைக்கு உபதேசம் எதை குறித்து இருக்கு? உலக ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை பணக்காரராய் மாற்றுவார். கர்த்தர் உன்னை வலதுபுறமும் இடது கொண்டவும். இன்னைக்கு உலகமே இங்க பாருங்க, உலகத்துக்குள்ள நம்ம இருக்கலாம், நமக்குள்ள உலகம் வரக்கூடாது. சபை உலகத்துக்குள்ள இருக்கலாம், உலகம் சபைக்கு உள்ள வந்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று எப்போது இருக்கணும், எனக்கு அற்புதம் வரலாம், அதிசயம் நடக்கலாம், விடுதலை கிடைக்கலாம், சுகம் பெற்றுக்கொள்ளலாம், எனக்கு கர்த்தர் காரை தரலாம், எனக்கு உலகத்தை தரலாம், நன்மையை தரலாம், ஆசீர்வாதத்தை தரலாம். ஆனால் இது எல்லாமே இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் என்ன கர்த்தர் அதிசயங்கள் இதெல்லாம் கொடுக்கிறாரு. Praise God. Hallelujah. எல்லாம் அழிஞ்சிரும். எதையாவது கொண்டு போக முடியுமா? அப்பா செத்துட்டா, அப்பா செத்துட்டாரு அழுவான் பையன். அழுது முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே, சரி அப்பா சொத்த பையங்களுக்கு கொஞ்சம் பிரிச்சிருங்க அப்படிமா. அம்மா செத்துட்டானா, எங்க ஊர்ல சொல்றேன், உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, எங்க ஊர்ல தமிழ்நாட்டில் சொல்றேன், அம்மா செத்துட்டா அம்மான்னு அழுவா, மக அழுவா, அம்மா மையன் அழுவான் அழுவான். வீட்டுக்கு வந்து முடிச்ச உடனே சரி அம்மா தாலிய எங்க பொட்ட பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு போயிடுவாளுங்க. கரெக்டா இல்லையாப்பா? உண்மையை சொல்லுங்கோ. ஆமாவா இல்லையா? பரமொழ. ஹலோ, சர்ச்சில் இருந்தாலே ஒரு ஆளை, ஒரு பாஸ்டா இருந்தா ஒரு ஆளை பயன்படுத்த ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்டேஜில் ஏற்றி விட்டு பாடு ஆராதி பிரசங்கம் பண்ணு சொன்னா அவன் எப்படா பாஸ்டர் சாவான், எப்படா நம்ம போய் மைக்க பிடிக்கலான்னு காத்துட்டே இருக்கானே. எப்ப தின்ன காலியாகும், அண்ணனை கர்த்தர் தூக்குவார், நம்ம போய் உட்காரலாம் ரெடியா இருக்கானே. உலகமே எப்பயும் அப்படித்தானே இருக்கு. ஹலோ, ஆமா, எங்க தமிழ்நாட்டிலலாம் வாக்குறுதியெல்லாம் அடிச்சு கிளப்புறாங்க. நாளைக்கு எங்க ஊர்ல எலெக்ஷனு தெரியுமா? உங்க ஊர்ல 26 கரெக்டா ஓட்டு போடணும். சரியா போடுங்கப்பா, வேற எதுலயா மாத்தி ஈதி போட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. வழி தெரியல, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாரா? அல்லேலூயா. எத்தனை பேர் எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்றீங்க? கை வைத்துக்கு பார்க்கலாம். எத்தனை பேர் எலெக்ஷன் ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்றீங்களா? தேசத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? சரி, நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேர் என்ன சொல்லுங்க? அது சேட்டன் அவன் பேரு அப்படின்ற கூடாது. நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய பேர் என்ன? இந்தியாவுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேர். நீங்க எல்லாம் எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ற ஆட்கள் சொல்லுங்க. ராஜீவ் குமார் சொல்லுங்க. ராஜீவ் குமார், ராஜீவ் குமார். அவருக்கு கீழே ஒரு 2 பேர் அசிஸ்டண்டா இருக்காங்க. அவங்க பேர் தெரியுமா? அவர் பேரே தெரியல. நானேஷ் குமார் சொல்லுங்க. நானேஷ் குமார். சுக்பீர் சிங் சந்து. வாயில நுழையவே மாட்டுக்க. அப்புறம் எங்க ஜெபம் பண்ணீங்களா? சுக்பீர் சிங் சந்து. இந்த 3 பேர் தான் இன்னைக்கு மெயின். இந்த 3 பேருக்கா ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். விசேஷமா நான் ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ண சொல்றேன்னு, இந்த கடைசி காலத்துல
தேசத்துல நமக்கு எழுப்பி தந்திருக்கிற முக்கியமான ஒரு நபர் யார் தெரியுமா? அந்த தேசத்துல, ஒரு தேசத்துல நீதி நியாயம் கரெக்டா இருந்ததுதான் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நீ நீதி நியாயத்தை விரும்புகிறபடியால் உம்மை ஒரு நாளைக்கு 7 முறை துதிக்கிறேங்கிறாரு. அப்ப நீதி துறை ரொம்ப பர்ஃபெக்ட். இன்னைக்கு நம்ம கர்த்தர் எழுப்பி கொடுத்திருக்கிற ஒரு ஆள் யார் தெரியுமா? சந்திர சூட்டு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் அவரு? அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜஸ்டிஸ். அவர் தான். இன்னைக்கு அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் அவரை ஏவு பண்ணி இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால் அவர் எவ்வளவு நீதி நியாயத்தோட பாரபட்சம் இல்லாம கர்த்தர் அவரை கொண்டு பயன்படுத்துறார். சரியா? அவருக்காக ஜெபம் பண்ணணும்னு. ஆமா. புதிய வாக்காளர்கள் எத்தனை பேர் தெரியுமா? இந்தியாவில் புதுசா வாக்காளர்கள் 2 கோடி பேர் புது வாக்காளர்கள் ஓட்டு போட போறாங்க. 18 வயசு நிரம்பிய 2 கோடி பேர் புது வாக்காளர்கள் இந்தியாவில் ஓட்டு போட போறாங்க. எத்தனை இவிஎம் மிஷின் இருக்கு தெரியுமா? 55 லட்சம் இவிஎம் மிஷின் இருக்கு. எத்தனை? 55 லட்சம் இவிஎம் மிஷின் இருக்கு. 10,50,000 வாக்குச்சாவடி இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சாதானே ஜெபம் பண்ண முடியும். ஒண்ணுமே தெரியாம எப்படி ஜெபம் பண்ணுவீங்க எலெக்ஷனுக்காக? ஹலோ, ஜெபம் பண்ணணும்னு உங்க தேசம் நல்லா இருக்கணும், உங்க பட்டணம் நல்லா இருக்கணும், கேரளாவில் உள்ள 14 டிஸ்ட்ரிக்டும் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த ஆட்களுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்றாரு, ஜெபிக்க சொல்றாரு. அதிகாரங்களுக்கும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணணும். சபைக்கு போற பிள்ளைகள்லாம் கை வைத்துங்க. இவ்வளவு பேரும் சபைக்கு தான் போறீங்க. சபையில ஜெபம் பண்ணணும். இதுக்காக நம்ம 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 ரொம்ப பண்ற தப்பு என்ன தெரியுமா? நல்ல பிரச்சனை வர்ற நேரம் ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம், விட்டுருவோம். தொடர்ந்து ஜெபிக்கணும். எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகும் யார் யார் எந்தெந்த அதிகாரத்தில் யார் வந்தாலும் அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். அது பைபிள்ல நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிற கட்டளை. அப்பந்தான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம அந்த நேரத்தில் மாத்திரம் ஜெபிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? ஜெபம் பண்றது இல்லை. வலது கரத்தை ஒரு நிமிஷம் உயர்த்துங்க. திடீர்னு ஜெபம் பண்ண தோணுது, கையை உயர்த்துங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஆண்டவரே, எங்க கேரளாவை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க. எங்க இந்தியாவை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரஜீவ் குமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லுங்க. சுக்பீர் சிங் சந்துக்காக ஜெபிக்கிறோம் சொல்லுங்க. ஆமே, நோனேஷ் குமாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் சொல்லுங்க. ஆண்டவரே, சந்திர சூட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை அவர் பேரை சொல்லுங்க. சந்திர சூட்டை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 55 லட்சம் இவிஎம் மிஷினை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 10,50,000 வாக்குச்சாவடிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 2 கோடி புதிய நபர்கள் ஓட்டு போட போறாங்க. அவங்களை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 26ஆம் தேதி கேரளாவில் நடக்கிற எலெக்ஷன் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் உம்முடைய கரம் தேசத்தில் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவர், பூமியில மனுஷனுடைய ராஜ்யத்தில் கிரியை செய்கிறவர், நீர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இவிஎம் மிஷினை நாங்கள் தொடும்போது எங்க விரல்ல இயேசுவின் நாமத்தை வைத்து இரத்தத்தை வைத்து தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்துக்கு சரியான தலைவரை தேவன் தருவீராக. நீதியுள்ள தலைவரை கொண்டு வருவீராக. ஜனங்களுக்கு நன்மையுள்ள தலைவரை கர்த்தர் எழுப்புவீராக. ஜனங்களை ஒடுக்குகிற, ஜனங்களை கலக்கம் பண்ணுகிற, ஜனங்களுக்குள்ள மதத்தை கொண்டு வருகிற, ஜனங்களுக்குள்ள மத தீவிரவாதத்தையும் அயோக்கியத்தனத்தையும் விதைக்கிற பொல்லாத ஆண்டவரே ஆட்சி நடக்கவே கூடாது. தேசம் சமாதானமாய் மாற அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை எங்க தேசத்துல கேரளாவில் எழுப்புவீராக. இந்தியாவில் தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எழுப்புதலை கொண்டு வருகிறதற்கு ஏற்ற ஒரு தலைவரை தாங்க. உம்முடைய வருகைக்கு சபை ஆயத்தப்படுத்துகிற தலைவரை தாரும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுவோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். எத்தனாம் தேதி வரை? ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் ஜெபிக்கணும். அது வரைக்கும் இருக்க எலெக்ஷன் காரியங்கள் ரிசல்ட் வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் யார் யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபிக்க தான் கர்த்தர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை அதிசயங்களை காண பண்ணுவா. வாக்குத்தத்தத்தை நமக்கு சுதந்தரிக்கணும். ஆண்டவர் நம்மளை சுதந்தரிக்க பண்ணுகிறவன். ஆனா எல்லாரும் சுதந்தரித்தார்களா? அதிசயத்தை பார்த்தவங்கள சுதந்தரித்தார்களா? இல்ல.
நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகளும் காலேபும் யோசுவாவும் அங்கே யோசேப்பின் எலும்புகளை தவிர வேற ஒன்னும் சுதந்தரிக்கல. இந்த 3 கூட்டத்தார் எப்படிப்பட்டவர் கடைசியா நான் சொல்றேன். ஆனா எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறதே. அவங்க புறப்பட்டதுனால கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணினார். அவங்க புறப்பட்ட காலங்களில் செய்த ஒரு 5-6 காரியத்தை நான் வேகமா பேசுவேன். என்ன டைம் இல்லை, வேகமா பேசுவேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்புங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது எகிப்தை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்பாக, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதற்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு சில கட்டளைகளும் பிரமாணங்களையும் செய்ய சொன்னார். இது செஞ்சாதான் நீங்க அதிசயங்களை பார்ப்பீங்க, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவீங்க, கர்த்தர் உங்களை சுதந்தரிக்க பண்ணுவார் என்பதாக. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், அன்றைய தினமே கர்த்தர் அவர்களுக்கு நியமித்த அன்றைய தினமே அவர்கள் புறப்பட்டார்கள். புறப்பட்ட போது வீட்டில் உள்ள எல்லா ஆண் மக்களும் தலைவர்கள், குடும்ப தலைவன், இந்த பஸ்காவை நீங்கள் பலியிடும்படி உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த குடும்ப தலைவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்கிறார். நீங்க என்னப்பா செய்யணும்? ஒரு குடும்பத்திற்கு 1 வயது உடைய ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை நீங்க பலியிட வேண்டும். அந்த பஸ்காவின் மாம்சத்தை உங்கள் குடும்பத்துக்கு போதுமானதாய் பேர் இராதபடி இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன், அயல் வீட்டுக்காரனையும் அழைத்துக் கொண்டு அந்த பஸ்காவை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த பஸ்காவை புசிக்கும் போது அந்த பஸ்காவின் இரத்தத்தை முதலாவது உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலும் உங்கள் மேலும் நீங்கள் பூச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது சொன்ன காரியம், இரத்தத்தை பூசு, உன் வீட்டுல பூசு, உன் மேல பூசு. ரத்தத்தை பூசினதற்கு பின்பாக திரும்பி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். ரத்தம் முடிந்த பின்பு சொல்லுகிறார், இந்த மாம்சத்தை பச்சையாயோ அவிக்கப்பட்டதாயோ புசியாமல் நெருப்புல சுடப்பட்ட மாம்சத்தை நீ புசிப்பியாக. இந்த மாம்சத்தை புசிக்கும் போது எதெல்லாம் சேர்த்து புசிக்கணும்? புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை. இந்த மாம்சத்தை புசிக்கும் போது புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, இதை 3ஐயும் சேர்த்து புசிக்கணும். இதை புசிக்க வேண்டிய விதமாவது, உன் அறையிலே கச்சை கட்டிக்கொள், உன் பாதத்தில் பாதரட்சை தொடுத்துக்கொள், உன் கையிலே தடியை பிடித்துக்கொள். இதை தீவிரமாய் புசிக்கணும். இது சாயங்காலத்தில் செய்யப்படணும். சாயங்காலம் நமக்கு பதில் கிடைக்கிற நேரம், சாயங்காலம் நமக்கு கூலி கிடைக்கிற நேரம், சாயங்காலத்தில் எலியா பலிபீடத்தில் அக்கினி கொண்டு வந்த நேரம், சாயங்காலத்தில் காடை அங்கே வனாந்தரத்தில் விழுந்த நேரம், சாயங்காலம் கர்த்தர் நம்மை விசாரிக்கிற நேரம், சாயங்காலத்தில் நம்ம சரீரத்துக்கு ஏற்ற பலன் ஈசாக்கு ஏற்ற ரெபெக்காள் கிடைத்த நேரம், சாயங்காலம் தியானம் பண்ணுகிற நேரம். ஹல்லேலூயா. சாயங்காலத்தில் அதிசயம் விளங்கும், சாயங்காலத்தில் நன்மை வெளிப்படும், சாயங்காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார், சாயங்காலத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுவோம். அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? எப்பா முதல்ல நீ செய்ய வேண்டியது, உங்க பஸ்காவை பலியிட்டுட்டு அதிசயத்தை பார்க்க போகணுமா, அதிசயத்தை கர்த்தர் உனக்கு காண பண்ணணுமா, முதல் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த பஸ்காவை பலியிட்டு இரத்தத்தை உன் வீட்டில் உள்ள எல்லார் மேலையும் தெளி, உன் வீட்டு நிலைக்கால்களில் தேக்கு, எல்லாம் ஈசோப்பினாலே தெளி. சங்கார தூதன் வருவான், ஒன்னும் சேதமடையாது. உங்களை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணணுமா? நீங்க எகிப்தை விட்டு புறப்பட வேண்டுமானா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆமென். blood, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இல்லாமல் மீட்பு இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதமும் ஒன்று சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆட்டோட ரத்தமா, மாட்டோட ரத்தமா, இல்லைன்னா புறாவுடைய ரத்தமா, கோழியினுடைய ரத்தமா, எந்த ரத்தமும் உங்கள் பாவத்தை கழுவ முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் வந்து தன்னுடைய சொந்த பரிசுத்த ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக கொடுத்து என்னை பிள்ளையாய், அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணத்தக்க பிள்ளையாய் என்னை மாற்றி இருக்கிறது ரத்தம். என்ன அதிசயத்தை காண பண்ணுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் எங்களை மாற்றி இருக்கிறார். எபேசியர் 1:7 சொல்லுகிறது, இந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை கர்த்தர் எனக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம், சத்தியம் நமக்குள்ளே இராது. ஆனால் பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விட்டால் கர்த்தருடைய இரக்கம், அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவ போதுமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசுறார், அதிசயத்தை பார்க்க போற, ஆனா நீ ஒண்ணு செய்யணும். ரத்தம், ரத்தமே, புனித ரத்தமே, இயேசுவின் அன்பின் சின்னமே. ரத்தத்தினால தான் எனக்கு மீட்பு, ரத்தத்தினால தான் எனக்கு விடுதலை, ரத்தத்தினால தான் எனக்கு அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒரு சில வசனம் சொல்றேன், குறிச்சிக்கிறீங்களா? அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எபேசியர் 1:7 சொல்லுகிறது, இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் மீட்பை கர்த்தர் தருகிறார். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. எபேசியர் 2:13 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனோடு நாம் ஒப்புரவாகிறோம். நம்ம ஒப்புரவாகிறோம் பிதாவோடு. பாவம் நம்மையும் பிதாவையும் பிரிக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிற ஒரு மனுஷன் பிதாவோடு சமீபமாய் சேரக்கூடிய சாக்கியத்தை பெற்று பிதா ஒப்புரவாகப்படுகிறான். கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே தேவன் நம்மளை ஒப்புரவாக்கினார். பகையாயிருந்த, நமக்குள் பகையாயிருந்த அந்த காரியத்தை தேவன் சிலுவையில் உடைத்து நம்மளை ஒப்புரவாக்கினார். ரோமர் 5:9 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன். இந்த இரத்தம் என்ன நீதிமானாய் மாற்றுகிறது. கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, இரத்தத்தினாலே என் வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மீது வந்தது. ரோமர் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் எனக்காக சீக்கிரமாய் பிசாச காலின் கீழே மிதிக்குவார். எப்ப தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். எபிரேயர் 10:20 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எனக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய அந்த பிதாவண்டை தைரியமாய் போகக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பயத்தை மாற்றி தைரியத்தை உண்டாக்குகிறது இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 27:4 சொல்லுகிறது, இந்த குற்றமில்லாத இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். 1 பேதுரு 1:18 சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1:6, இந்த இரத்தத்தினாலே நான் ராஜாவும் ஆசாரியருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது, இரத்தத்தினாலே கர்த்தர் என்னை பாவத்தை, உலகத்தை, சாபத்தை, மாம்சத்தை ஜெயிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறார். எபிரேயர் 9:12 சொல்லுகிறது, இந்த இரத்தத்தினாலே கர்த்தர் எனக்கு நித்திய மீட்பை உண்டாக்குகிறார். இந்த இரத்தம் எனக்கு நன்மையானவைகளை பேசுகிறது. ஆமென். எனக்கு பாவ மன்னிப்பு, எனக்கு சமாதானம், எனக்கு நன்மை, என்ன ராஜாவும் ஆசாரியரை மாற்றுகிறது இந்த இரத்தம். அல்லேலூயா. நேர்மா வாஷிங் பவுடர் நிர்மா, எது சர்ஃப் நிர்மா, இதெல்லாம் நம்மளை கழுவிடுது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவன் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, கொள்ளடிக்கிறான், ஏதாவது பண்ணிட்டானா போதும், ஒன்று ஈடி இல்லை கேடி தோத்திரம். இன்னொரு நீ தப்பு பண்ணிட்ட, நீ கொள்ளடிச்ச, உன்னை நான் மிரட்டணும் அப்படின்னு சொன்னா நீ இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வா, நீ சுத்தமாகி விடுவாய். இன்னைக்கு உலகம் அப்படி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? சொல்லுங்கோ, இன்னொரு முறை சொல்லுங்க, இருக்கா இல்லையா? மனுஷன் பெரிய தப்பு பண்றான், கொலை பண்றான்,
கற்பழிப்பு பண்றான். யூபியில் கற்பழிச்சிட்டு சிறைச்சாலையில் இருந்தவனை யூபி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுது, விடுதலையாக்கி. அதுக்கு அவனை வெளியே வந்த வரிசையாக நிப்பாட்டி அவன் வாயில் சாப்பாடை கொடுத்து ஸ்வீட்டை கொடுத்து அவன் காலில் வந்து வணங்குற ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைய, ஒரு 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 இஸ்லாமிய சகோதரிய கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்த கர்ப்பிணி பெண்ணை கற்பழித்து அந்த பிள்ளை சின்ன பிள்ளைய கொன்ற ஒரு கொடூரர்களை இந்த தேசம் வரவேற்று காலில் விழுந்து பூ போடுது, ஸ்வீட் கொடுக்குது. அதை இந்த தேசம் விடுதலை பண்ணுது. ஆனா நீ இந்த கட்சிக்கு வா, உன்னை நேர்மா சுத்திகரிக்கிறது. மனுஷன் சுத்தம் பண்ணும்படி அவனுடைய அதிகாரத்தினால ஆளுகையினாலே சுத்திகரிக்கும்படி அவனை நல்லா பாதுகாத்து கொள்ளலாம். ஆனா நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் வருகிறார். அவன் கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. எந்த மனிதனானாலும் சரி, நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கமானாலும் வெளியரங்கமானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. தப்பித்து பிழைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் வேற ரத்தம் இந்த உலகத்தில் இல்லை. எந்த ரத்தமும் இல்லை. இயேசு லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அவரை 8 நாளில் சிறு பிள்ளையாய் தேவனுடைய ஆலயத்தில் பலி செலுத்தும்படி அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி கொண்டு போனபோது 2 காட்டு புறாக்களும் 2 புறா குஞ்சுகளையும் கொண்டு போய் பலி செலுத்தினார்கள். ஆனால் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் 33 வயது உள்ளவராய் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த போது, தேவனே நான் என்னத்தை சொல்லுவேன், இதிலும் பெரிதானவைகளை செய்யும்படிக்கு என்னையே நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னா. சின்ன பிள்ளையாய் இருந்த காலத்தில் அவருக்கு 2 புறா குஞ்சு 2 புறாக்களையும் கொண்டு காட்டு புறாவையும் பலி செலுத்தினார். ஆனால் அவருடைய 33 வயது வயரை அவர் வயது அந்த உயர்வு அந்த தேவ சமூகத்தில் நமக்காக ஜீவ பலியாய் அவரையே ஒப்பு கொடுக்கிறதற்கு அர்ப்பணித்து அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்து உங்களையும் என்னையும் அப்பான்னு கூப்பிடத்தக்க ஒரு பெரிய சாக்கியத்தை கொடுத்த எவ்வளவு பெரிய பாக்கியம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது சொல்றாரு, உன் வீட்டில் ரத்தம் இருக்கணும். உன் வீட்டு பழைய ஏற்பாட்டில் ரத்தம் தெளிக்கப்படணும். வலது காது, வலது காலு பெருவிரல்ல, காது மடல்ல, கை பெருவிரல்ல அப்படி தடவணும். ரத்தம் தெளிக்கப்படணும், ரத்தம் தடவப்படணும், ரத்தத்தினால கழுவப்படணும். பழைய ஏற்பாட்டில் தெளிப்பு, தடவணும், கழுவணும். பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் ரத்தத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏன் எல்லாம் வலது பக்கம், வலது காலு, வலது கை, வலது காது பெருவிடல் மெடல் அப்படின்னு சொன்னால், இந்த வலது பக்கம் தான் உணர்ச்சியை தூண்டக்கூடிய, சைக்காலஜிக்காக சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, வலது பக்கம் தான் மாம்ச உணர்ச்சியை தூங்கக்கூடிய பல காரியம் நடக்கும் சரீரத்தில். ஆண்டவர் அப்போ வலது காது, வலது காலு, வலது கை பெருவிரல்ல ரத்தத்தை தடவு, தெளி, உன் வீட்டு நிலைக்கால்களில் பூசு, கத்தர் உன்னை பாதுகாப்பார், சங்கார தூதன் உன்னை தொடவுதில்லை, நீ பாதுகாக்கப்படுவேன், உனக்கு சமாதானத்தை தருவேன், உனக்கு அதிசயங்களை காணப்படும். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் எந்த ரத்தத்தை தடவ? அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உடையவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் தர. அப்ப நீங்களும் நானும் எந்த ரத்தத்தை எடுத்து காதுல தடவ, கால் பெருவிரல்ல தடவ, கை பெருவிரல்ல தடவ? அப்போ ஆண்டவரே, இந்த அதிசயத்தை பார்க்க, என் பாவம் மன்னிக்கப்பட, இந்த அடிமைத்தனம், இந்த சிறையிருப்பு, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற எனக்கு என்ன உண்டு? இயேசு எனக்காக 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் அப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு வாயை திறந்து எவன் அறிக்கை பண்ணுகிறானோ, அவருடைய நாமத்தின் மீது எத்தனை பேர் விசுவாசம் உடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்றீங்களோ, அவர் தம்முடைய இரத்தத்தினால கழுவி உங்களுக்கு பாவ மன்னிப்பின் மீட்பை கர்த்தர் இலவசமாய் தருகிறது தான். அல்லேலூயா. சரி பிரதர், நான் கழுவப்பட்டானே, நான் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டேனே, நாளைக்கு தப்பு பண்ண மாட்டேனா, நாளை கழிச்சு பாவம் பண்ண மாட்டேனா,
நாளைக்கு திரும்பியும் போய் டிவியை திறந்து அந்த சீரியலை உட்காந்து பார்க்க மாட்டேனா? திருப்பி அந்த படத்தை பார்க்க மாட்டேன் என்றது நிச்சயம். திருப்பியும் செல்ஃபோனில் உட்காந்து நோண்டாமல் இருக்கணுன்றது சாத்தியம் இல்லாத கூறில் அடுத்தவங்களை குறை பேசாமல் இருக்க முடியாதே. திடீர்னு கண்ணில் திடீர்னு பாவம் வந்துடுதே, திடீர்னு அசுத்தம் வந்துடுதே. இதுக்கு பிரதர் நான் என்ன செய்யணும்? ரத்தத்தினால கழுவப்பட்டு அறிக்கை பண்ணிட்டேன், பாவம் மன்னிக்கப்பட்டு இலவசமாக அந்த மீட்பை பெற்றுட்டேன். இதுக்கு என்ன செய்கிறது? பாவம் அது என்ன பிடிச்சிருக்கு போல இருக்கு. தோத்திரம். அல்லேலூயா. அவர் அப்பவே சொல்லியிருக்காரு பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு. ஆராதனையிலே சொன்னார், யாராவது பிசாசை கண்டு பயப்படுறீங்களான்னு? போதும், தோத்திரம். இப்போ இருட்டானா தெரியும் இந்த ஆட்கள் பற்றி. அல்லேலூயா. இந்த இடம் இருட்டாகட்டும், அவ்வளோதான். தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, ரத்தத்தை தெளிச்சிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, இந்த மாம்சத்தை பச்சையாயோ அவிக்கப்பட்டதாயோ புசியாமல் நெருப்புல சுடப்பட்ட மாம்சத்தை நீ புசிக்கணும்ன்றார். இந்த மாம்சம் இன்னைக்கு நான் கழுவப்பட்டுட்டா நாளைக்கு காலையில பாவம் செய்யாம இருப்பேங்கிறதுக்கு நிச்சயம் இல்லை. அப்ப இந்த மாம்சத்துல எனக்கு பரலோக ராஜ்யம் போற வரைக்கும் போராட்டம் உண்டு. மாம்சம் ஆவிக்கும், ஆவி மாம்சத்துக்கும் விரோதமா போராடிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த மாம்சம் பச்சையாயோ அவிக்கப்பட்டதாயோ இராமல் நெருப்பிலே சுடப்பட்ட மாம்சமாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன பிரதர்? இது நெருப்புல சுடப்படணும்னா என்ன செய்யணும்? நேரா பலிபீடத்துக்கு போகணும். பலிபீடத்துல போகணும். இந்த பலிபீடத்துல தான் ஆசாரியன் பலிபீடத்துல கீழே அக்கினியை போட்டு மேல சல்லடைய வச்சு அந்த சல்லடைக்கு மேல மாம்சத்தை வைத்து அந்த மாம்சத்தை சந்து சந்தாக துண்டித்து ஆசாரியன் தீய போட போட அந்த மாம்சம் எரிந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதை திருப்பி போடுவான், திருப்பி குத்துவான். அந்த மாம்சத்தை ஒரு முட்குரடினாலே குத்தி அந்த மாம்சத்தை திருப்பி போட்டு அது இந்த அக்கினி சுட்டு சுட்டு அது சாம்பலா மாறும். அதுக்கப்புறம் அந்த சாம்பலை ஆசாரியன் எடுத்துக்கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலமாகி அந்த அடைக்கல பட்டணத்தில் சேர்ப்பான்னு பைபிள் இருக்கு. அப்ப இந்த மாம்சம் என்ன பண்ணணும்? சுடப்படணும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ரத்தத்தினால கழுவப்பட்டேன். இந்த மாம்சம் என்ன ஆகணும்? சுடணும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க மாம்சம் வெந்திருச்சா வேகலையா? கேளுங்க, வெந்திருச்சா வேகலையா? சுட்டுச்சா சுடலையா? சின்ன பிள்ளைல நம்ம, நீங்க உங்க ஊர்ல விளாண்டிங்களா? நம்ம ஊர்ல இப்படி கை வச்சுட்டு எந்திரிச்சா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? குட்டி பிள்ளைல விளையாண்ட ஞாபகம் இருக்கா? அப்படி சொல்லுவோம்ல. அப்ப இன்னும் வேகலை அப்படின்னு அர்த்தம். வெந்தாதான் வலிக்காவணும் அப்படி இருக்கணும். நான் சொல்றேன், பிரசங்கம் பண்ற எனக்கும் உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கும் யாரா இருந்தாலும் சரி, பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனா இருந்தாலும் சரிதான். பிரதான அப்போஸ்தலன் பவுலே ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் பிரதான அப்போஸ்தலன் தான், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மாம்சத்தில். என்ன? நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன். நன்மை செய்கிறது எனக்கு பிடிக்குது, ஆனால் தீமையை செய்து விடுகிறேன். நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் பாவ பிரமாணத்துக்கு போராடுறேன். விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமை எனக்குள்ள போராடுகிறது. எப்படி? நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பண்ணிடுறேன். செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடறேன். தப்புன்னு தெரியுது, ஆனால் திருப்பி அந்த தப்பை தான் செய்கிறேன். பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்த்துடுறேன். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசிடுறேன். இந்த நம்பரை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் ஒளிச்சு வச்சு பேசுறேன். ஹலோ, ஆமே. இந்த வாட்ஸ்அப்ல இந்த ஆள் மெசேஜ் அனுப்புது, திரும்பி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி நான் அதை டெலிட் பண்றேன், வந்துடுது. ஆனால் கடைசியில் வாட்ஸ்அப்புக்கு சீக்ரெட் நம்பர் போட்டு லாக் பண்ணி வைக்கிறேன். யூடியூப்ல இந்த சேனலுக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் போயிடுறேன். மெசஞ்சரை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போயிடுறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போயிடுறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோட தான் ஆண்டவரே நம்ம நீங்க சுத்தப்படுத்த கழுவுன்னு சொல்றேன். திருப்பி நான் உலகத்துக்குள்ள போறேன். அதே கண்ணு தான், அதே வாய் தான், அதே சிந்தனை தான், அதே சரீரம் தான், அதே மாம்சம் தான் என்னோடு போராடிட்டே இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மாம்சம் பச்சையா இருக்கக்கூடாது, அவிக்கப்பட்டதா இருக்கக்கூடாது, சுடப்பட்ட மாம்சமா மாறணும். பவுலே சொல்றார், who will deliver me? யார் இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவா?
எனக்கு யார் விடுதலை கொடுப்பா? இப்படி போராடிட்டு இருக்கிறேன், நான் பிரதான அப்போஸ்தலன் தான், ஆனா விரும்புறதை செய்யாம வெறுக்கிறதே செஞ்சுட்டே இருக்கிறேனே. உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ற எனக்கு மாம்சத்துல போராட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை விட அதிகமான போராட்டங்களை நாங்கள் சந்திக்கிறோம், உங்களை விட அதிகமான பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்றோம் மாம்சத்துல. ஆனா எது எங்களை விடுதலை ஆக்குகிறது? எது எங்களுக்கு பலனை மாற்றுகிறது? திரும்ப பாவத்தில் விழாதபடி எது எங்களை செய்கிறது? அதனால தான் பவுல் சொல்றார் ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல, இந்த ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு. எது என்ன விடுதலை ஆக்கும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ரத்தம் என் பாவத்தை கழுவும், ஆனா பாவம் செய்யாம வைக்கிறது எது தெரியுமா? அபிஷேகம். அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் தான். அல்லேலூயா. ஓ மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டுல, தீ போல இறங்கனுமே, அக்னி நாவாக கொடுங்காற்றாக வீசனுமே, சீனாய் ஒரு கையளவு. அது தமிழ். அந்த ஒரு ஸ்டான்ஸா பாடுங்களேன் மலையாளத்துல. எவட போய் கம் கமான் கமான் கமான், அதெல்லாம் வெயிட் பண்ணப்படாது. സീനായ് മലമുകളിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു, ഇസ്രായേലിൻ ദൈവമേ ആ തീ എന്മേൽ ഇറക്കണമേ. സീനായ് മലമുകളിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു, ഇസ്രായേലിൻ ദൈവമേ ആ തീ എന്മേൽ ഇറക്കണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായ വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായ വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. അന്ത്യകാല അഭിഷേകം സകല ജഡത്തിന്മേലും, കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ ആത്മാവിൽ നിറയ്ക്കണമേ. അന്ത്യകാല അഭിഷേകം സകല ജഡത്തിന്മേലും, കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ ആത്മാവിൽ നിറയ്ക്കണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവാക പതിയണമേ, കൊടുങ്കാറ്റാക വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവാക പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. உங்களை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவா. ரத்தம். ரெண்டாவது என்னது? அபிஷேகம். சொல்லுங்க. ஆவி மாம்சத்துக்கும், மாம்சம் ஆவிக்கு விரோதமா போராடிக்கிட்டே தான் இருக்கும். போராடிட்டே தான் இருக்கும். ஒரு வயசான பரிசுத்தவான், அவருக்கு 74 வயசு. அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, தம்பி எனக்கு 74 வயசு, எனக்கு மாம்சத்துல போராட்டம் இல்லைன்னு நினைக்கிறியா? 25 வயசு பிள்ளை என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லுது. ஹலோ இருக்கீங்களா? போராட்டம் உண்டு. ஆனா பவுல் சொல்றார், தினந்தோறும் அந்த ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கும்,
இந்த மாம்சம் ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 450 + 400 850 தீர்க்கதரிசிகள் வந்து நின்று காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் அவர்கள் மார்பில் அடித்து கொண்டு ரத்தம் வருகிற வரைக்கும் அவர்கள் தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தும் ஒரு மறு உத்தரவும் வரவில்லை. சாயங்காலத்தில் எலியா வந்தார், பலிபீடத்தை செப்பனிட்டார். பலிபீடத்தை செப்பனிட்டவர் பலிபீடத்தில் உள்ள தண்ணியை 3 முறை 4 குடங்களாக ஊற்றினார். 12 கற்களை 12 கட்டை அடுக்கினார். பலியை சந்து சந்தாக துண்டித்தார். அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை, இதெல்லாம் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்பது இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி என்னை கேட்டருளும் என்று சொன்னபோது வானத்திலிருந்து அக்கினி பலிபீடத்தை பட்சித்தது, பலிபீடத்தின் தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள்லாம் சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். பக்கத்தில் பாருங்க, பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரிப்பேரு, நெக்ஸ்ட் ஃபயரு. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ரிப்பேர், நெக்ஸ்ட் ஃபயர். நம்மளை ரிப்பேர் பண்ணாம ஃபயர் வராது. அல்லேலூயா. இந்த மாம்சம் சுட்டரிக்கப்படணும். ஆமே. இந்த மாம்சத்திலிருந்து தானே எவ்வளவு பொல்லாத காரியம் எழும்புது. மாம்சம் இருதயம் பொல்லாத கருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கு, மகா திருக்குள்ளதுமா இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கு? வெளியரங்கமா இருக்கு. உபச்சாரம், வேசித்தனம், களவு, கொலை, மார்க்கவேதம், சண்டை, முறுமுறுப்பு, விரோதம், பகை, வைராக்கியம், ஜாதி, இனம், மொழின்னு சண்டை, எல்லாமே மாம்சம். பகை வருது, அடுத்தவனை பத்தி பேசுறது மாம்சம், அடுத்தவனை குறை பேசுறமே மாம்சம். எப்படி அதிசயம் கர்த்தர் காண பண்ணுவா? ரத்தத்தினால கழுவப்பட்ட பிரதர், கழுவப்பட்டா போதாது, தினந்தோறும் இந்த மாம்சம் சுடப்படணும். அல்லேலூயா. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1-5 சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரா இருந்தாலும் உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. நீ அந்த குற்றத்தை செய்கிறபடியால் நியாய தீர்ப்பு நாட்களிலே தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாய. கர்த்தருடைய கிருபை, இரக்கம், நீடிய சாந்தம், தயவு உன்னை குணப்படுத்தும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய. உனக்கு நீ அக்கினி தலையை குவித்துக் கொண்டிருக்கிறார். உன் கண்ணில் இருக்கிற உருத்தரத்தை உணராம அடுத்த கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கிறது என்ன? உன் மாம்சத்தை நீ அடக்கல. அதிசயம் மாம்சம். நான் ஊழியக்காரன், பிரசங்கம் பண்றேன், கர்த்தருடைய வார்த்தை பாரபட்சமே இல்லாம வசனத்தை மட்டும்தான் பேசுவேன். ஆனா யூடியூப்ல நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுற ஒரு கூட்டம் இருக்கு. பாப்பீங்கல்ல? பிச்சு பிச்சு. அல்லேலூயா. ஆமா, நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுவான். என்ன யாரு நம்மளை தப்பா பேசினாலும் மாம்சம் எழும்பக்கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வாரத்தில் 6 நாள் குடிச்சேன். கையில் கத்தியோட தான் காலேஜுக்கு போவேன். சிறுன்னு வரும், வரக்கூடாது, மண்டையிலே கொட்டணும். இல்லையா சொல்லுங்க. மாம்சம் சாகணும். ஃபர்ஸ்ட் ரிப்பேர் பண்ணிடணும் நம்மளை, அப்புறம் தான் ஃபயர் வரும். சொல்லுங்க. அதிசயம் வேணுமா? ரத்தம், ஆவி, அபிஷேகம். மாம்சம் சுட்டு சாப்பிடுன்றாரு, சாகட்டுன்றார் மாம்சம். அல்லேலூயா. எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்குள்ள இருந்த பெரிய பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் டயலாக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசுவா. அப்படி என்ன பேசுவார் தெரியுமா? சொல்லுவார், நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட மாத்திரமல்ல, அடிக்கப்படவும் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். எப்படி? பாடுபட மாத்திரமல்ல, அடிக்கப்படவும் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கு. 22ஆம் அதிகாரம் நம்ம ஆளு ஒரு ஊருக்குள்ள போவப்ல சப்புன்னு ஒருத்த அடிப்பான். ஏய், எப்படி நீ என்ன அடிக்கலாம்? நான்ப்பா 20ஆம் வசனத்துல தான் 20ஆம் அதிகாரத்துல தான் அடிக்கவும் சாபம் ஆயத்தம் ஏதோ டைலாக்லாம் ஒரு மாதிரி சொன்னியே, இப்போ அடி வாங்கின உடனே எப்படி அபிஷேகம் தொட்ட கெட்ட அப்படிங்கிறான். பவுல் தான் சர்ன்னு ஏறிடுது அவருக்கு. நம்ம ஆளுக்கு, நான் உங்களை சாத்தானின் கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்பா இந்த வேலை? உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஏன் பவுல் தேவையில்லாத வேலையெல்லாம் போய் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்கு? சாத்தானின் கையில உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம வேலை அது கிடையாது, அது அவர் வேலை. பவுல் சொல்லுவார், சாத்தானின் கையில உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாருக்கு வருது இல்லை மாம்சம், அப்படியே துடிக்கும். சிலரை இந்த பிரசங்கியாராக இருக்கிற எங்களுக்கு தெரியுமா, இந்த பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு மேடை விட்டு இறங்கின உடனே அப்படியே ஒரு கூட்டம் அப்படி எங்களை சுற்றி அப்படியே கிளுப்பாக இருக்கும்.
அப்படியே வந்து மண்டையை கொடுக்கும், கொண்டையை கொடுக்கும், அப்படியே கையை வைங்கன்னு சொல்லும், ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஆசையாக அண்ணே ஒரு செல்ஃபி, அண்ணே செல்ஃபி, சூப்பராக பாடுறீங்கண்ணே, சூப்பராக பிரசங்கம் பண்ணுறீங்கண்ணே. நமக்கு சூன்னு ஏறும், ஏறிடப்படாது, கொட்டிடணும். புரியுதா? அப்பந்தான் பேய் மேலே ஏறி வந்து உட்காந்துட்டு என்ன அருமையாய் பிரசங்கம் பண்ணுகிறாய், என்ன அருமையாக பாட்டு பாடுற பெருமை வரும். நான் எப்பயுமே பிரசங்கம் முடிச்ச உடனே நான் ரூமுக்கு போய் முழங்கால் போட்டு என்னை ஒப்பு கொடுப்பேன். ஒரு நாளும் உடைய மகிமையில கையை வைக்கவே கூடாது. நான் ஆண்டவரே, இந்த மாம்சம் பொல்லாதது தெரியுமா, மோசமானது இந்த மாம்சம். புரியுதா உங்களுக்கு? இதை தேவ சமூகத்தில் தினந்தோறும் உட்காந்து சுடணும். அபிஷேகத்தில் நேரம் கண்ணை ஒப்பு கொடுக்குறேன். என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியோடு நினைப்பாக இருப்பது எப்படி? அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என் சரீரத்தை அபிஷேகம் பண்ணுங்க, என் ட்ரெஸ் அபிஷேகம் பண்ணுங்க, என் சிந்தனை அபிஷேகம் பண்ணுங்க, என்னுடைய பேச்சு அபிஷேகம் பண்ணுங்க, என் நடக்க அபிஷேகம் பண்ணுங்க, என்னுடைய ட்ரெஸ் அபிஷேகம் பண்ணுங்க, என் ஹேரை கூட அபிஷேகம் பண்ணுங்க. என்னை பார்த்து யாரும் ஆமாம் அப்படி ஆசைப்பட்டுறக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. அப்படி பட்டாட்டாலே நான் சொல்லணும், ஏசப்பா 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 நீங்கள் சூப்பர்ண்ணே, அண்ணே உங்கள் வெள்ளை முடி டாப்பாக இருக்குண்ணே. எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான் ஒருத்தன், எவ்வளோ சேட்டாக இருக்கும் பாருங்க. நம்மளை ரசிப்பாங்க, இடம் கொடுக்கவே கூடாது. இதெல்லாம் என்னது? மாம்சம். புரியுதா? பரலோகம் போகிற வரைக்கும் இந்த போராட்டம் வரும். ஆனால் எப்போ ஜெயிப்போம் தெரியுமா? தினந்தோறும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேச பேச. மணி என்னப்பா? 9:12. உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கன்னு எனக்கே தெரியல. மாம்சம் சுடப்படணும். 2வது சொல்றாரு, புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை. இந்த 3 யோசிச்சு பாருங்க, எதுவுமே டேஸ்ட் இல்லை. புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, சுடப்பட்ட மாம்சம், 3மே டேஸ்ட் இல்லை. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் டேஸ்ட் இல்லாத பாதையில் தான் கர்த்தர் அனுப்புவார். பிடிக்காத பாதையில் தான் கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். இந்த புளிப்பில்லாத அப்பம் 1 கொரிந்தியர் 5:8-9 வாசித்து பாருங்கள். புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். புளித்த மாவு கொஞ்சம் புளித்தது எல்லா மாவையும் புளித்ததாக்கும். இந்த புளித்த மாவை குறித்து கர்த்தர் பேசும்போது சொல்லுகிறார், துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு நீங்க இதை புசிக்கணும். உண்மை துப்புரவு, உண்மை துப்புரவு, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு இதை நீங்க புசிக்கணும். புளிச்ச மாவுல புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னா என்ன தெரியுமா? உண்மை, ட்ரூத்ஃபுல்னஸ். எப்ப அதிசயத்தை பார்ப்போம்? எப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்போம்? உண்மை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையா இருப்பார். குடும்பத்தில் உண்மை, ஊழியத்தில் உண்மை, வியாபாரத்தில் உண்மை, வேலையில் உண்மை, படிப்புல உண்மை, பெற்றோருக்கு உண்மை, பிள்ளைகளுக்கு உண்மை, கணவன் மனைவிக்கு உண்மை, மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். சத்தம் வரமாட்டுக்க. இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறது என்ன தெரியுமா? கள்ள உறவு. என்ன உறவு? எல்லாம் கள்ள உறவு. எங்க பார்த்தாலும் இந்த உறவு, பொல்லாத ஆவி, துப்புரவு. உண்மை. உங்க வீடு துப்புரவா இருக்கணும், உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமான தெய்வம் அல்ல, பரிசுத்தமான ஆண்டவர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலம் தரிசிக்க முடியாது. Without holy nothing. ஒண்ணும் கிடையாது. படம் போடலாம், வெளியே சீன் போடலாம், ஒரு கதை நடக்காது. அதிசயம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியாது. பரிசுத்தம். கொஞ்சத்திலையும் உண்மையா இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில இங்க பாருங்க, சில ஆட்களுக்கு பொய் பெரிய பாவம்னு தெரியாம பேசிட்டு இருக்கோம்.
பொய்ய மாதிரி மோசமான பாவம் உலகத்தில் இல்லை. ஆதியாகமத்தில் ஆரம்பித்தது பொய், வெளிப்படுத்தினால் 21ஆம் அதிகாரத்தில் முடியும் போதும் பொய் தான். ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தினால் வரைக்கும் சொல்லப்பட்டது பொய். பொய்யில் ஆரம்பித்து பொய்யில் முடியுது. சொல்கிறாரு, பொய் பேசினான் பிசாசு, இந்த பொய்யினால் வஞ்சிக்கப்பட்டான் ஆதாமும் ஏவாளும். கடைசி 22ஆம் அதிகாரம் பாருங்க, பொய் பேசுகிறவன் 2ஆம் மரணமாகிய நரகத்தில் அக்கினியில் சேர்க்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பொய் சாதாரண பாவம் அல்ல, டேஞ்சரஸ் சின். சிலருக்கு பொய்யாவே தெரியல, பழகிட்டே இருக்கிறதுனால பொய்யாவே தெரிய மாட்டுக்கு, பேசிய பழகிறதுனால. பொய் உதறு கர்த்தருக்கு அருவருப்பு. ஆண்டவர் வெறுக்கிறதே ரொம்ப பொய் தான். உள்ளதை உள்ளதுன்னு பேசுங்க, இல்லாதன்னு சொல்லுங்க. மிஞ்சினதெல்லாம் தீமையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வானத்தின் மீது சத்தியம் பண்ணாத, பூமியின் மீது சத்தியம் பண்ணாத, எருசலேமின் மீது சத்தியம் பண்ணாத, உன் சரசின் மீது சத்தியம் பண்ணாத. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, எருசலேம் அவருடைய பரிசுத்த நகரம். உன் சரசின் தலைமையில வெள்ளையாவது கருப்பாவது ஆக்க முடியுமா? உள்ளதுன்னு சொல்லி, இல்லாத சொல்லி, மிஞ்செல்லாம் நீதிமா, எல்லாம் தீமையா இருக்குப்பா. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன பிரதர், விளையாட்டுக்கு சொல்லுகிறவன் எரிகிற கொள்ளிகளையும் சாவுக்கேதானவன் செய்கிறவன் விளையாட்டுக்கல்லவோ செய்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லக்கூடாது. விளையாட்டுக்கு பேசிட்டேன், விளையாட்டுக்கு சொல்லிட்டேன். பொய் பேசுறீங்களா பிள்ளைகளே? கணவனுக்கு விரோதமா பேசுறீங்களா? மனைவி புருஷன் மனைவிக்கு விரோதமா பொய் பேசுறீங்களா? எத்தனை புருஷன்மாருடைய செல்போன் பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியும்? அந்த பேட்டர்ன் எத்தனை பேருக்கு தெரியும்? வாட்ஸ்அப் பேட்டர்ன் தெரியுமா? மனைவி புருஷனுடைய வாட்ஸ்அப்பை எடுத்து, ஃபேஸ்புக் எடுத்து, மெசஞ்சர் எடுத்து, ஏதாவது எடுத்து பார்த்தா அதை நீ என்ன வித்தவுட் மை பெர்மிஷன் எப்படி எடுக்க? அப்படி கேட்கப்படாது, எடுப்பாங்க. நீ யோக்கியம்னா கொடுத்துட்டு தூர போயிடும். சில ஆட்களுக்கு படபட 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 படன்னு அடிக்குது. ஏன்? ஏதோ 10 ரூபா யோ, நீ சரியா இருந்தா அதே என்னத்தை கழுதை பார்த்து என்னத்தை கண்டிக்க போகுது. ஆமென். பாருங்க, என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என் மகன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் செல்போனை வாங்கி நான் பார்ப்பேன். அவன் ரூம்குள்ளே போவேன், கம்ப்யூட்டர் போய் பார்ப்பேன், ஹிஸ்ட்ரியை போய் பார்ப்பேன். செல்போன் நீ ஹிஸ்ட்ரி அழிச்சாலும் அதை ரெக்கவர் பண்ணி பார்க்க எனக்கு தெரியும். அது எப்படின்னு ஒரு நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நான் சொல்லி தாரேன். தனியாக கப்பல் மீட்டிங் வாங்க, உங்கள் பிள்ளைகளை செக் பண்ணுறது எப்படி, உங்கள் புருஷனை செக் பண்ணுவது எப்படி, உங்கள் மனைவியை செக் பண்ணுவது எப்படி என்று தனியாக சொல்லுகிறேன். அது குடும்ப கூடுகையில் வைத்துக் கொள்வோம். இது பப்ளிக் மீட்டிங்கில் வேண்டாம். என்ன உன நீ ஹிஸ்டரியை டெலிட் பண்ணாலும் ரெக்கவரி பண்ணி பார்க்கறதுக்குரிய எல்லாமே வந்துருச்சு இன்னைக்கு. தோத்தரம் ஒன்னே மறைக்க, பொண்டாட்டிட்ட மறைச்சிட்டேன், டெலிட் பண்ணிட்டேன், திருப்பி எடுத்துடலாமாக்கா. நீ தப்பிக்க முடியாது, நீ ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது. I'll be watching. Hallelujah. Amen. உண்மையா இருங்க, சபைக்கு உண்மையா இருங்க, பாஸ்டருக்கு உண்மையா இருங்க, உங்க ஊழியத்தில் உண்மையா இருங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஊழியக்காரன் ஊழியத்துக்கு உண்மையா இருக்கணும், சபைக்கு உண்மையா இருக்கணும். ஒரு சபையின் மேய்ப்பனுடைய வேலை விசுவாசிகளாகி அந்த மந்தைய சரியான முறையில் மேய்க்கணும். நசல் கொண்டதை, ஊனமானதை கட்டுறதும் சரி செய்யறதும் தான் ஒரு உண்மையான மேய்ப்பனுடைய வேலை. அவனை கொளுத்து நெய்யினால கையை கழுவி நெய்யினால சாப்பிட்டு நல்லா ஆட்டுத்தோலை மயிர் தோலை மேலே போத்திட்டு நல்லா ஜம்முன்னு வாழ்றதுக்கல்ல மேய்ப்பனுடைய வேலை. எங்க வேலை உங்களை கண்காணிக்கிற வேலை, எங்க வேலை உங்களை விசாரிக்கிற வேலை, எங்க வேலை உங்களை கண்டிக்கிற வேலை, எங்க வேலை உங்களை சிட்சிக்கிற வேலை. ஒரு ஊழியக்காரன் உங்களை சபையில சிட்சித்தா நீங்க என்ன செய்யணும்? அடுத்த சர்ச்சுக்கு போகணும். அவர் உங்களை சிட்சித்தால் ஏத்த சபைக்கு போகணும். அங்கேயும் கடிந்து கொண்டார் 6வது மைலில் இன்னொரு சர்ச்சுக்கு போகணும். அதை விட்டால் 8வது மைலுக்கு திரும்பி வருவோம். திருப்பி 1வது மைலுக்கு போவோம். விட்டால் குமளிக்கு போவோம். விட்டால் வாசியரி வண்டி வரியாருக்கு போவோம். பின்ன അവിടെ இல்லைன்னா பின்ன ഇടുക്കിക്ക് போவோம். അവിടെ മൂന്നാർക്ക് പോയി. പിന്നെ തിരിച്ച് വരും. തിരുവനന്തപുരം പോയി. അവിടെ നമ്മുടെ ചേച്ചി ഇവിടെ തിരുമ്പി വരും. പിന്നെ മീറ്റിംഗ് പോടും, തിരുപ്പി ഒപ്പ് കൊടുക്കും. എൻ്റെ കർത്താവേ, என்ன கிறிஸ்தவ உலகம்? உங்களை ஒன்று சொல்லிட்டான், எங்க பாஸ்டர் சொல்லிட்டார்,
உங்கள் பாஸ்டர் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறார், கடிந்து கொள்கிறார். அன்றைய மகனே கர்த்தருடைய சிச்சை அற்பமா என்னாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. எந்த மகனை அவர் சிச்சிக்கிறாரோ தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனை அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள். நீங்கள் சிச்சைகளை சகிப்பீர்கள், ஆனால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு கிடையாது இருக்குமானால் நீங்கள் பிள்ளைகளாயிராமல் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீங்க. எதுக்கு உங்களை கண்டிக்கிறாங்க? எதுக்கு உங்களை சிச்சிக்கிறாங்க? உங்களை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக்குறதுக்கு, உங்களை எப்படியாவது பரவம் சேர்க்கணுன்றதானே எங்களுடைய வேலை. ஊழியக்காரன் அப்படிப்பட்ட உண்மை உள்ளவனா இருக்கணும். சுத்தமும் பரிசுத்தமும் உண்மையும் உள்ள புளிப்பில்லாத அப்பம். கசப்பான கீரை, என்னப்பா கசப்பான கீரை? என்னாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தேவ சமூகத்தில் வந்து ஆசாரியனுக்கு முன்பாக அதை காணிக்க எடுத்து போட்டு கசப்பான தண்ணியோட சேர்த்து அவன் குடிக்க கடவன். அதை கசப்பான தண்ணியை குடிச்சா கணவன் மனைவி மீதோ மனைவி கணவன் மீதோ பிராது கொடுத்திருந்தா கணவன் அந்த மனைவி இடத்துல சொல்லி அந்த கசப்பான நீர் உள்ள போகும். அவர் பரிசுத்த வாட்டியா இருந்தா உள்ளது அது பரிசுத்தமா இருக்கும். அவ பரிசுத்த வாட்டி இல்லைன்னா வயிறு வீங்கும், இடுப்பு சூம்பும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கசப்பு உள்ள போகும்போது தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். கசப்பு வரணும். நம்ம வாழ்க்கையில சில பாடுகள், உபத்திரவம், போராட்டம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். இப்ப படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. உங்களை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணணுமா? ஒரே பாடா இருக்கு, பாடு இருக்கா அப்பந்தான் நீ கரெக்டா இருக்க. நீ பிரச்சனைகள் இருக்கியா அப்பந்தான் கரெக்டா இருக்க. ஒரே உபத்திரவம் இருக்கா, கசப்பான பாதை இருக்கா, கரெக்டா இருக்க. அப்பந்தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, நீ ஜெபிப்ப, நீ ஊழியம் செய்வ, அபிஷேகத்துல நிரம்புவ, வசனம் வாசிப்ப, சபைக்கு போவ. கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும் நல்ல ஆசீர்வாதமா இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் இல்லாத போது, ஒன்றும் இல்லாத காலத்தில் சண்டே 9 மணி சர்வீஸுக்கு 8:30 மணிக்கே போன குரூப்பு கர்த்தர் ஆசீர்வதிச்சா 8:45, இன்னும் கொஞ்சம் ஆசீர்வதிச்சா 9, அதுக்கப்புறம் ஆசீர்வதிச்சா 9:15, அதுக்கப்புறம் ஆசீர்வதிச்சா 9:30, அதுக்கப்புறம் பாஸ்டர் மெசேஜுக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்தா அதுக்கப்புறம் தேடியும் அந்த குடும்பத்தை காணாதிருப்பீர்கள். சில நேரம் ஏன் கர்த்தர் நம்மளுக்கு சில பாடுகளை, உபத்திரவத்தை, பாடுகளை அனுபவிக்க அந்த கசப்பான பாதையை ஏன் கொண்டு போறாரு? நல்லது, பரிசுத்த சந்ததி வரும். சில கசப்பு நமக்கு பிடிக்கலைன்னா வயிறு வீங்கும், இடுப்பு சூம்பும். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. என்னாகமத்தில் கசப்பு. சில பாதை நமக்கு நல்லதே, இரத்தம் வேண்டும், அபிஷேகம் வேண்டும். சில பாடுகள், உபத்திரவம் தான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும், மகிமைக்கு கொண்டு போகும், அதிசயத்தை காணப்படும். அறையில் கச்சை கட்டணுமா? பாதத்தில் பாதரட்சை போடணுமா? கையில் தடி பிடிக்கணுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. கடைசியாக சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, சத்தியம் என்னும் கச்சை, ஆயத்தம் என்னும் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, ஆவியின் பட்டயத்தை கையில பிடிங்க. பாருங்க, இந்த ஆண்டவர் உங்களை அதிசயத்தை பார்க்கணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சொந்தரிக்கணும்னா இயேசுவின் ரத்தத்தினால் டெய்லி கழுவப்படுங்க, ஆவியினால தினமும் நிரப்பப்படுங்க. உங்க மாம்சத்தை டெய்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ரிப்பேர் பண்ணுங்க. அப்பந்தான் கர்த்தர் உங்கள் மத்தியில் அபிஷேகத்தை நிரப்புவா. உங்கள் வாழ்க்கை சுத்தமும் துப்பரவும் உண்மையுமா இருக்க ஒப்பு கொடுங்க. சில உபத்திரவம், பாடுகள் வந்தால் அதை கண்டு நீங்க பயப்படாதீங்க. அது ஊடாக போகும்போது கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், மோல்டு பண்றார், என்னை உருவாக்குகிறார் என்று, என்னை பண்படுத்துகிறார் என்று விசுவாசி. இதெல்லாம் செய்யும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றா தெரியுமா? இந்த அதிசயத்தை பார்க்கணும், இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகணும்னா வசனம் ரொம்ப முக்கியம். சத்தியம் என்னும் கச்சை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். பாவம் எதெல்லாம் நிவர்த்தி ஆகும்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிவர்த்தி ஆகும். வசனம் டெய்லி வாசிக்கணும், பைபிளை டெய்லி வாசிக்கணும், முழங்கால நின்று வாசிங்க, தியானம் பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க, வசனத்தை உட்கொள்ளுங்க. நான் வசனத்தை தியானிக்கையில் எனக்குள்ள அக்கினி இருதயத்தில் மூண்டது. பிசாசு பக்கத்தில் வரவே முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்கணுமா? வசனம், பைபிள், ஆவியிலே ஆவியானவர் துணை கொண்டு எழுதப்பட்ட வார்த்தை. சிலர் பைபிளை வாசிக்கிறதே கிடையாது, சிலர் மீட்டிங்க்கு பைபிள் கொண்டு வர்றதே கிடையாது, சிலர் பிரசங்கம் என்ற பிரசங்க குடிப்பை எடுக்கிறதே கிடையாது.
வீட்டில் உட்கார்ந்து மெடிடேட் பண்றதே கிடையாது. போன வாரம் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார், அது எழுதணும். இன்னைக்கு வரைக்கும் நான் பிரசங்கம் பண்றேன், இன்னைக்கு வரைக்கும் நான் முழங்கால தான் பைபிள் வாசிக்கிறேன். முழங்கால மாத்திரமே நான் 18-20 முறைக்கு மேலே வாசித்து முடிச்சிருக்கேன். 200 முறைக்கு மேல பைபிள் வாசித்திருக்கேன். சரியா? இன்னும் வாசிக்கிறேன். இன்னும் புரியாத புதிராகவே இருக்கிறது. இந்த வசனம் தான் என்ன விடுதலையாக்கும். இந்த வார்த்தையை கட்டினா தான் கர்த்தர் அதிசயங்களை காணப்படுவா. வசனம் இல்லாம எப்படிப்பா? இன்னைக்கு நூதன உபதேசம் வந்துருச்சு. வசனத்தை நல்லா படிங்க. கள்ள உபதேசம் வந்துருச்சு, ஆசீர்வாத உபதேசம் வந்துருச்சு, கிருபையின் உபதேசம் வந்துருச்சு, ஹைப்பர் கிரேஸுங்க, எக்ஸ்ட்ரீம் கிரேஸுங்க, என்னென்னமோ கிரேஸுங்க, பொல்லாத பயவுலையெல்லாம் இருக்கானுங்க. தயவுசெய்து கவனமா வசனத்தை வாசிங்க. வசனம் தான் உங்களை விடுதலையாக்கும். வசனத்துல தான் கண்ணை உங்களுக்கு திறக்கும். வசனத்தை பேசணும்னு தான் லீதியாவின் இருதயம் என்னது திறந்தது. வசனம் தான். சொந்த கதை சோக கதை பேசக்கூடாது. வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு இயேசு கார் தருவார் பைபிள்ல எங்கேயாவது போட்டிருக்கா? உங்களுக்கு ஃப்ளைட் தருவார் எங்கேயாவது போட்டிருக்கா? வீடு தருவார்னு பைபிள்ல எங்கேயாவது போட்டிருக்கா? ஏசப்பா ஏதாவது சொல்லியிருக்காரா? என்னப்பா கிருபையின் டீச்சிங்க்கு போனாருன்னு பவுல சொல்றாரு. எங்க பேசினாரு? அந்த மனுஷன் அவ்வளவு 1000 கோடி சொத்து உள்ள ஒரு மனுஷன், அத்தனை கோடி சொத்து உள்ள மனுஷன். அந்த மனுஷனை லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயர் பிறந்த எபிரேயர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. குப்பைன்னு தூக்கி போட்டான் உலகத்தை. பரலோக ராஜ்யத்தையும் வாக்குத்தத்தத்தையும் தான் பெருசா நினைச்சான். ஆனா இன்னைக்கு உலக பத்தியே பேசுறது. உலகம் 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 உலகம். மெட்டீரியல் பிளஸிங். அதுக்காக பிரதர் மெட்டீரியல் தேவை இல்லையா? தேவைதான். கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், ஏசி வேணும், எல்லாம் வேணும். ஆனா அது பின்னாடி என் இருதயம் இருக்கக்கூடாது. அதுதான் இயேசு தருவார்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் உங்களுக்கு தருவார். தேட வேண்டியது நமக்கு என்னது? நமக்கு போதும்ல. ஒரு கார் இருக்கா போதும். ஒரு கார் நிறுத்ததுக்கே சிலருக்கு வீட்டில் இடம் இல்லை, வெளியே தெருவில் நிப்பாட்டி வச்சிருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் ஒரு 10 சட்டம் இருக்கா? போதும் போதும் சொல்லுங்க. போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமென். ஒரு பாஸ்டர் பயங்கரமான தேவ மனுஷன். ஒரு வீடு சர்ச்சுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அந்த ஃபேமிலியை பார்த்து பாஸ்டருக்கு ஒரே சந்தேகமா இருந்திருக்கு. என்னன்னா, சர்ச்சில் பயங்கரமா இருக்காங்க, வெள்ளையும் சொல்லியுமா, அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசுறாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்க. ஆனா ஆவிக்குரிய விதத்தில் ஏதோ சந்தேகம் பாஸ்டருக்கு அவருக்கு ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் வீட்டை போய் சந்திப்போன்னு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போனா பாஸ்டருக்கு வெள்ளி தட்டு, வெள்ளி கிளாஸ், வெள்ளி ஸ்பூனு, வெள்ளி டம்ளர், வெள்ளி பவுல், எல்லாமே வெள்ளி தான். ஸ்நாக்ஸ் கொடுக்குறான், வெள்ளியிலேயே டீ கொடுக்குறான், வெள்ளியிலே எல்லாமே வெள்ளி. அந்த பிள்ளை அப்படி பயபக்தி. எல்லாரும் வந்து நின்னாங்களாம் பாஸ்டர் முன்னாடி. அவர் கடைசியில் ஜெபம் பண்ணிட்டு கிளம்புனாராம். பாஸ்டர் கிட்ட போறதுக்குள்ள அவங்க எல்லாம் அந்த வெள்ளியில தான் எடுக்க போறாங்க. அந்த பிரதருடைய பையன், எப்பா வெள்ளி ஸ்பூனை காணோம் அப்படின்ட்டான். ஏடா நம்ம 4 பேர் தான், 5 பேர் தானே இருக்கோம், நம்ம 4 பேர், பாஸ்டர் சேர்த்த 5 பேர், வெள்ளி ஸ்பூனை காணோங்கிற, தேடுங்க. இல்லப்பா வெள்ளி ஸ்பூனை காணோம். என்னாச்சு? கடைசியில் அந்த பையன் சொல்லிட்டான், பாஸ்டர் தான் தூக்கிட்டு போயிட்டார். பாஸ்டர் தான் தூக்கிட்டு போயிட்டாரு. பாஸ்டர் மேலே தான் பயங்கர சந்தேகம் வந்திருக்கு. கடைசியில் ஒரு வாரம் போச்சு. சர்ச்சுக்கு போனாலும் அந்த பையனுக்கு பாஸ்டர் மேலேயே சந்தேகம். வெள்ளி ஸ்பூனு. அவங்க அப்பா சொல்லிட்டார், போனா போயிட்டான், விடுடா அப்படின்னு இருக்காரு. 2வது வாரம் வந்து போயிருக்கான். இந்த பிரதருக்கு கொஞ்சம் மனசில் அடிச்சிருக்கு. பாஸ்டர் தூக்கியிருப்பாரோ, தூக்குனாலும் தூக்கியிருப்பார், ஒரு மாதிரி சைஸாக தான் இருக்கார் 2 வாரம் அப்படின்னு இருக்கார். 3வது வாரம் அந்த சிஸ்டருக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்து, கண்டிப்பாக அந்த பாஸ்டர் தான் தூக்கியிருப்பார் அப்படின்னு பாஸ்டரை என்கவுண்டரில் போட்டாங்க. 4வது வாரம் நம்ம பாஸ்டர் திரும்பி அந்த வீட்டுக்கே போகிறார். போயிட்டு உக்காந்துருக்காங்க. திருப்பி வெள்ளி தட்டு வருது, வெள்ளி டம்ளர் வருது. குடிச்சிட்டு கடைசியில் இந்த பையனால் இருக்க முடியல, வாந்தி பண்ணிட்டான். பாஸ்டர் அந்த வெள்ளி ஸ்பூனு நீங்கள் தானே பாஸ்டர் எடுத்தீங்க. அவர் சிரிச்சிட்டு, ஜெபம் பண்ணுவோமா, எழும்பிட்டு நான் தான் எடுத்தேன் அப்படின்ட்டார். உடனே சொன்னல்லப்பா பாஸ்டர் தான் தூக்கிட்டு போயிருக்காருன்னு, தம்பிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு
அந்த ஒரு பைபிள் இருக்குல்ல, எடுத்துகிட்டு வானாரா. எடுத்துகிட்டு வந்தா அந்த பைபிளுக்குள்ளே தான் வெளி ஸ்பூன் இருந்திருக்கு. அவங்க வீட்டில் உள்ள பைபிளுக்குள்ளே தான் என்ன இருந்திருக்கு? பைபிளைய 3 வாரமாக பைபிள் படிக்கல. விளங்குதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு நாளாவது பைபிள் எடுத்து இந்த வெள்ளி ஸ்பூனை எடுத்துருவாங்களான்னு பாஸ்டர் செக் பண்ணி இருந்திருக்கிறாரு. 3 வாரமும் பைபிளுக்குள்ளே தான் வெள்ளி ஸ்பூனு. பல பேருடைய வீட்டில் பைபிள் அலமாரிலேயே அப்படி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தொடச்சி எடுத்துகிட்டு போவீங்க. அல்லேலூயா. ஆமாம், சிஎஸ்ஐ சர்ச்சில் இந்த கருப்பு கலரில் பாமாலை கீர்த்தனை பாட்டு புக்கு இருக்கும் தெரியுமா? ஆமாம், சில நேரம் அவசரத்தில் பைபிளை தூக்குறதா பாமாலை கீர்த்தனை பாட்டு புக்கை தூக்குறதான்னு சொல்லி கழுது பைபிள் நினச்சிட்டு பாமாலை கீர்த்தனை புக்கை பல பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுவும் கருப்பாக இருக்குது, இதுவும் கருப்பாக இருக்குன்னு கருப்பாக போயிருக்கான். தோத்திரம். வசனம் முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. ரத்தம், ஆவி, பரிசுத்தம், வசனம், பாதரட்சை, ஆயத்தம் என்னும் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. உங்களுக்கு அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணணுமா? உங்களுக்கு அதிசயம் செய்கிற ஆண்டவரை புறப்பட்டு போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லுங்க. நேத்தே சொன்னேன், இந்த வண்டி பெரியாரில் எத்தனை மைல் இருந்தாலும் சரி தான், 1 மைல் இருந்து எத்தனை மைல் இருந்தாலும் சரி நடந்துடணும். இனிமே வாரத்தில் ஒரு நாளாவது சுவிசேஷ ஊழியத்துக்கு சபை போயிடணும். கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியே போய் ஒரு ஆளையாவது மீட் பண்ணி இயேசுவை பற்றி சொல்லணும். உலகம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும். எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், இந்த கட்டளையை நான் செய்வேன்னு சொல்லணும். அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணுவா. அல்லேலூயா சொல்லுங்களேன். எழும்புங்க. நான் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்லி நான் முடித்து ஜெபிக்க போகிறேன். ரைஸ் அப். எழும்புங்க, எழும்புங்க. ஆமென். யாக்கோபு தன்னுடைய மருமகளாகிய தாமார் நிமித்தம் அவன் கையில் வைத்திருந்த கோலை அவளிடத்துல கொடுத்து விட்டு அவன் போனான். அதிகாரத்தை இழந்தான். தடியை பிடித்துட்டு இதை புசி தீவிரமான்னு சொல்லியிருக்கிறார். தடி அதிகாரத்துக்கு அடையாளம். கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்த, சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ள ஏசப்பா எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிள்ளைங்கிற அதிகாரம். பல பேர் இந்த உலகத்துக்காக, உலக இச்சைகளுக்காக, உலக காரியத்துக்காக சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரத்தை இழந்து போகிறோம். தாமாரின் நிமித்தம் யூதா அதிகாரத்தை இழந்தான். இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் அதிகாரம் போச்சா, மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தரார். ஊழியக்காரன் தான் கையை வச்சு தொட்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் வியாதி இருக்கா, நீங்கள் விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் தொட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் குடும்பத்தில் பலவீனமா, போராட்டமா, எனக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு என்ற நாமத்தை உபயோகப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்படி ஆவியினாலே நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏன் நாமத்தினால பிசாசு போகாது. ஆனா இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலோர் பூமியின் கீழானோர் யாவரும் முழங்கால் முடங்கும்படி கர்த்தர் தனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, நீங்க நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும், அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தணும். அந்த அதிகாரம் பயன்படணும்னா டெய்லி ரத்தத்தினால கழுவப்படணும். அந்த அதிகாரம் பயன்படணுமா தினமும் ஆவியினால தாகம் தீர்க்கப்படணும். அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். வசனம் வாசிக்கணும். தேவ வசனத்தை கையில பிடித்து கொண்டு ஓடணும். சுடர் ஒளி பட்டயத்தை ஆண்டவர் நமக்காக இறக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்காக கிரியை செய்து அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தணும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் உண்மை ரொம்ப முக்கியம். ஊழியத்தில் ரொம்ப உண்மை முக்கியம். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், வியாபாரம், வேலை எல்லாவற்றிலும் உண்மை ரொம்ப முக்கியம். துப்புரவு, உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்ப வேணும். பாடுகள், உபத்திரவு உங்களை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், உங்களை நிலைநிறுத்தும், உங்களை கர்த்தருக்குள்ள பலப்பட வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இதை எப்படி புசிக்க சொன்னார் தெரியுமா? தீவிரமாய். சொல்லுங்க, கேட்கல? தீவிரமா, ஸ்லோ மோஷனா புசிங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் மெதுவா செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. எப்படி செய்ய சொல்லி இருக்கிறார்? வேகமா, தீவிரமா, சீக்கிரமா, துரிதமா. ஏன்?
யோவான் 10:10, 1 பேதுரு 5:8, வெளிப்படுத்தினார் 12:12. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துவான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பிசாசு தீவிரமா அவன் நிற்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஸ்லோ. அபிஷேகத்துல ஸ்லோ, கழுவப்படுறதுல ஸ்லோ, ஆவியில நிரம்புறதுல தாமதம், சபைக்கு போறதுல தாமதம், ஊழியத்தை செய்யறதுல தாமதம். பரிசுத்தமா இருக்கிறதுக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இல்ல, எல்லாத்தையும் தீவிரம். உங்களுக்கு விடுதலை எவ்வளவு தீவிரம் முக்கியமோ, அற்புதம் அதிசயம் எவ்வளவு தீவிரமா நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, ஒரு குழந்தை எனக்கு தீவிரமா வேணும்னு நினைக்கிறீங்களோ, திருமணம் எவ்வளவு தீவிரமா எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை விட ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை தீவிரமாய் செய்ய ஆவலோடு இருக்கிறார். ஆனா நீங்கள் கர்த்தருக்குரிய காரியத்தில் எவ்வளவு தீவிரமா செயல்படுறீங்க? ரத்தத்தினால என்ன கழுவுங்க, ஆவியினால என்ன நிரப்புங்க, வார்த்தையினால என்னை ஒரு விசை என்னோடு இடைபடுங்க. ஹல்லேலூயா. இந்த செய்த தேவ ஜனங்கள் எகிப்தை விட்டு சேனையை போல புறப்பட்டு போனார்கள். ஆனா புறப்பட்டு போனவர்களில ஒருவர் கூட தேசத்துல சுதந்திரம் பண்ணல. காலேப், யோசுவா, யோசேப்பின் எலும்பு, சிறு பிள்ளைகள், இவ்வளவு பேரும் செஞ்சாங்களா? பிரதர் நீங்க இப்ப கழுவப்பட்டுட்டு நாளைக்கு நம்ம வாழ்க்கை திரும்பியும் பழைய மாதிரி இருந்ததுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது தெரியுமா? கழுவுனா, அபிஷேகத்துல நிரம்புனா, வார்த்தையை பிடிச்சா, அதிகாரத்தை கையில எடுத்துக்கொண்டான், தீவிரமா செஞ்சான், உண்மையா செஞ்சான், வேகமா புறப்பட்டான், சேனையை போல போனான். ஆனா அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப் முறுமுறுத்தான், ஆண்டவருக்கு விரோதமா பேசினான், தேவனை கோபப்படுத்தினான், விக்கிரக ஆராதனை செஞ்சான், விபச்சாரம் பண்ணினான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான், கர்த்தரை விசுவாசிக்கல, விட்டுட்டான், வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனான். கிறிஸ்தவ ஜீவி இன்னைக்கு அநேகருக்கு நியாயாதிபதிகள் என்றால் சைக்கிள் அர்த்தம். இப்படி சுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஒப்பு கொடுக்கிறான், பரிசுத்தமாகறான், அற்புதத்தை பெறான், திருப்பி மனம் திரும்பாம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம போறான், திருப்பி ஆண்டவர் சத்துரு கையில ஒப்பு கொடுக்கிறான், திருப்பி ஆண்டவரேன்னு புலம்பி அழுகிறான், திருப்பி மனம் திரும்புறான், திருப்பி அபிஷேகம் பெறான், திருப்பி ஆண்டவரேன்றான், திருப்பி அதிசயத்தை பார்க்கறான், திருப்பி சபைக்கு போறான், திருப்பி கர்த்தரை நோக்குறான், திருப்பி தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்றான், திருப்பி சத்துரு கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார், திருப்பி ஆண்டவரேன்னு அழுகிறான், திருப்பி ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். இதுதான் அநேக பேருடைய லைஃப். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் ஏன் இவ்வளவு தாமதமாகுது? எழுப்புதல் ஏன் இன்னும் அதிசயம் தாமதமாகுது? நம்முடைய வாழ்க்கையில ஏன் விடுதலை தாமதமாகுது? நன்மை ஏன் தாமதமாகிறது? அதிசயம் ஏன் தாமதமாகுது? அற்புதம் ஏன் தாமதமாகுது? குழந்தை ஏன் தாமதமாகிறது? ஆசீர்வாதம் ஏன் தாமதமாகிறது? ஏன் இன்னும் சபையில வளர்ச்சி இல்ல, தாமதமாகுது? சைக்கிள் போல போயிட்டே இருக்கோம். என்னைக்கோ நீங்களும் நானும் பெருகி இருக்கணும், ஏன் இன்னும் பெருகல? சைக்கிள் மாதிரி இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சு திரும்பி பாவம், அதுக்கு அடுத்தது திருப்பி தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அதுக்கு அடுத்தது மாம்சம் வந்து ஒட்டிக்கிறது, அதுக்கு அடுத்த வாரத்தில் திருப்பி சபைக்கு போறோம், ஐயோன்னு புலம்புறோம், திருப்பி ஆண்டவர் சில பாடுகளை உபத்திரவங்களை கொடுத்து கர்த்தர் தம் பக்கமா இழுக்கிறார், திருப்பி ஒப்பு கொடுக்கிறோம், திருப்பி மனம் திரும்புறோம், திருப்பி ஆண்டவரேன்றோம். இதே லைஃப். அதனாலதான் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். ஆனா யோசுவாவும் காலேப்பும் உத்தமமா இருந்தான், வேற ஆவி உடையவனா இருந்தான், விசேஷித்த ஆவி உடையவனாய், வேற ஆவி உடையவனாய், உத்தமமாய் கர்த்தருக்கு பின்பற்றினான். நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகள். சிறு பிள்ளையினுடைய சுபாவம் 4 கேரக்டர் இருக்கு. அது அநேக காரியங்கள் சொல்லலாம். சிறு பிள்ளை எப்போதும் அப்பா அம்மாவே சார்ந்து இருக்கும். இல்ல, நீங்க ஏதாவது பொம்மை கொடுங்க, ஏதாவது சாக்லேட் கொடுங்க, அந்த நேரம் வேணா உங்கள்கிட்ட கையை பிடிச்சி வாங்கிக்க, உங்ககிட்ட வந்துக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு கடைசியில தேடுறது அம்மா அப்பான்னு தான் தேடும். இந்த உலகம் எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு ஒண்ணு தெரியணும், இயேசுதான் எனக்கு முடிவு, என் ஆண்டவர் தான் எனக்கு முடிவுன்னு எப்போதும் மண்டைகள் இருக்கணும். இதெல்லாம் டெம்பரவரி, திஸ் இஸ் நாட் பெர்மனன்ட். நன்மத்தி மரியாதை சிறுபிள்ளை அப்படிதான். நன்மத்தி மரியாதை சிறுபிள்ளைக்கு போய் பேச தெரியாது, உள்ளதுன்னு பேசிடும். கரெக்டா? ஃபோன் அடிச்சு வீட்டில் அம்மா அப்பா அப்பா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்னாலும் அம்மா இல்லைன்னு அப்பா சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி அழகா சொல்லும். அதான் நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகள். சிறு பிள்ளைகளுடைய பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகள் இடத்துல வர தடை பண்ணாதீர்கள் என்று இயேசு சொன்னார். சின்ன பிள்ளை போல மாறிடணும்.
இல்லையா சொல்லுங்க. யோசேப்பின் எலும்பு வாக்குத்தத்தம், உபதேசம், விசுவாசம், வாக்குத்தத்தம். இதை பாருங்க, அவன் சொல்றான், நான் இந்த எகிப்தில் மரிப்பேன், ஆனா என் எலும்புகளையோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போங்க. கொண்டு போக மறந்துடாதீங்க. ஆதியாகமம் 50:25, யாத்திராகமம் 13:19, யோசுவா 24:32 யோசேப்பின் எலும்புகள் அந்த தேசத்தையும் அவன் சந்ததியார் அந்த தேசத்தையும் சுதந்தரித்தார்கள். எப்படிங்க? உபதேசத்தில் இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும், நம்பிக்கை அறிக்கை பண்றதுல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. வாக்தத்தம் செய்தவன் வாக்கு மாறுமோ? இல்ல இல்ல ஒரு கேளும் இல்ல இல்ல இல்ல, அவன் வாக்கு மாறுகில்ல. வாக்தத்தம் சொல்லிட்டார்னா அவர் செய்யாம ஒரு நாள் இருக்க மாட்டார். பொய் சொல்ல தேவன் மனிதன் நல்ல மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் சொன்னதை செய்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படி மனஸ்தாபப்படுகிற தெய்வமும் சொன்னா செய்வார். நம்ம தான் அப்பப்ப அப்படியே இன்னைக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? நானும் இப்படிதான் பிரதர், விழுறேன் எழும்புறேன் ஒப்பு கொடுக்குறேன், விழுறேன் எழும்புறேன் ஒப்பு கொடுக்குறேன், விழுறேன் எழும்புறேன் ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை எனக்கு வேணும். வழியிலே போயிடக்கூடாது, வாக்தத்தத்துக்கு நேரம் போகணும். எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுவீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் கண்களை மூடுங்க. ஒரு வாரம் நல்லா இருக்கேன், அடுத்த வாரம் திரும்பியும் பாவத்தில் விழுந்துடுறேன். அடுத்த வாரம் ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறேன், திருப்பி அடி வாங்குறேன், திருப்பி தகரா காரியத்தில் இழந்துடுறேன், நஷ்டப்படுறேன், திருப்பி ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரை இறங்குங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறேன், திருப்பி இரத்தத்தினால கழுவப்படுறேன். இங்க பாருங்க, பரம ஈவை ஒரு முறை ருசி பார்த்த பின்பு அதுக்கப்புறம் மறுதளிச்சோம்னா நம்ம போல ஒரு ஒரு அவபக்தி உள்ளவர்கள் அபாக்கியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. திரும்பி நம்மளால புதுப்பிக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கிருபையை தரார். விழுந்து விழுந்து எழும்புற ஆண்டவர், இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தாங்க, எனக்கு ஒரு கிருபை தாங்க, ஒரு அபிஷேகம் தாங்க, உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்கன்னு சொல்றவங்க இருப்பீங்கன்னா அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவர் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஒரு சைக்கிள் மாதிரி என் லைஃப் பல வருஷமா போய்கிட்டு இருக்கிறது, பல நாளா போயிட்டு இருக்கு. விழும்புறேன் எழும்புறேன், விழுந்துடுறேன் எழும்புறேன், திருப்பி ஒப்பு கொடுக்குறேன், ரத்தத்தினால கழுவப்படுறேன், திருப்பி சபைக்கு போறேன், விழுந்துடுறேன், கொஞ்ச நாள் பைபிள் வாசிக்காம இருக்கேன், திருப்பி சபைக்கு வர்றேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. என்ன மன்னிங்க. மீண்டும் எனக்கு அந்த கிருபையை, இழந்த அபிஷேகத்தை, இழந்த கிருபையை, இழந்த பரிசுத்தத்தை, இழந்த வாழ்க்கையை, இழந்த ரட்சிப்பை, இழந்த மகிமையை, இழந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு திரும்ப தாருன்னு சொல்லி கேட்கிறவர்கள் மாத்திரம் வாயை திறந்து ஜோமணி கையை உயர்த்தி அப்படிப்பட்டவர்கள் கேளுங்க. நீங்க யாரு பார்க்கறாங்களோ வெக்கப்படாதீங்க, ப்ளீஸ் கையை உயர்த்துங்க. விடுவிப்பார். விழுறேன் எழும்புறேன், விழுறேன் பாட அனுபவிக்கிறேன். ஆண்டவர் என்ன சிச்சிக்கிறார், என்ன பக்கத்துல சேர்க்கிறார். திருப்பி ஆண்டவருக்காக ஓடுறேன், சபைக்கு ஓடுறேன், ஊழியம் பார்க்கிறேன். திருப்பி கொஞ்ச நாள் உலகம் என்ன மாம்சம் இழுக்குது பிரதர், திருப்பி ஓடுறேன், விழுந்துடுறேன், திருப்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற, ரத்தம் கழுவுது, அபிஷேகத்துல நிரம்புறேன், விட்டுறேன், திருப்பி விட்டுறேன். அப்படி சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க, உண்மையா எனக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும்னு சொல்றவங்க, உண்மையா எனக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும்னு விரும்புகிறவர், உண்மையா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிறவர், உண்மையா கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ணணும்னு விரும்புகிறவர்கள் கைகளை உயர்த்தினவங்க, கைகளை உயர்த்தினவர்கள், கைகளை உயர்த்தினவர்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு, குமாரன் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு, சத்தியம் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இப்ப விடுதலை வரும், இப்ப விடுதலை வரும். ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணுங்க, இனி இந்த பாவம் வேண்டாம், இனி இந்த அசுத்தம் வேண்டாம். வாயினாலே அறிக்கை பண்ணி விட்டு விடு, தேவனுடைய இரக்கத்தை பெறுவா. இரக்கம் வேணுமா, கிருபை வேணுமா? வாயை தரங்க, வாயை தரங்க. இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது ஒரு விடுதலையை உண்டாக்கும். கர்த்தருடைய ஆவியானுடைய விடுதலை இந்த ராத்திரி வேளை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விழுந்து விழுந்து எழும்புகிற வாழ்க்கை இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருவதாக, 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 வருவதாக. ஆமென், ஆமென். சிந்தனையை கெடுக்கிற, சிந்தனையில் அசுத்த எண்ணங்களை உண்டாக்குகிற பொல்லாத ஆவி, பொல்லாத வல்லமை இந்த ராத்திரி வேளை கட்டப்படுவதாக. ஹalleluya. இந்த கண்களை மூடி ஜெபம் பண்ணிட்டே இருங்க.
ஆமா, சிலருக்கு இந்த அசிங்கமான ஒரு கெட்ட கனவு படுத்த உடனே அப்படி வருது, எனக்குள்ள அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்படி சொல்ற சிலரை ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறா. சிலருக்குள்ள படுத்த உடனே சிந்தனை, வயசு மேட்டர்ல சிஸ்டர் பிரதர், உங்க வயது மேட்டர்ல, எந்த வயதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆவியானவர் இந்த இரவு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறா. நீங்க ஜெபிக்கலாம், கையை தட்டி விடுதலையை பெற்றுக்கோங்க. ஆண்டவர்ட்ட வாஞ்சித்து கேட்கணும், இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் தர விரும்புகிறா. சிந்தனையில கனவு கனவு கனவு, சில கெட்ட கனவு, கெட்ட சிந்தனை, கெட்ட நினைவுகள், விடுதலை விடுதலை இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் விடுதலை. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் வாங்க, எல்லா ஊழியக்காரர்கள் தயவுசெய்து கம் 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 கம், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க, கம் முன்னாடி வாங்க ப்ளீஸ். இங்க இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் முன்னாடி வாங்க. யாருமே ஊழியக்காரன் இல்லையா? எல்லாரும் விசுவாசி தானா? உங்களை கூவி கூவி கூப்பிடுறேன். யாருமே இல்லையா ஊழியக்காரன்? பாஸ்டர் யாரும் இல்லையா? வாங்க முன்னாடி. கூடா காதாரா கதனா மமா கதனா, இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி சிலருடைய சரீரத்துல விடுதலை, சிலருடைய சரீரத்துல விடுதலை, சிலருடைய சில சரீரத்துல விடுதலை. ராதாரா கந்தராலதியா கரலபா, விடுதலை விடுதலை, சரீரத்துல விடுதலை. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். எனக்கு ஒரு மெய்யான விடுதலை, எனக்கு ஒரு பரிபூரண விடுதலை என் ஆவி ஆத்துமா சரீரத்துல எனக்கு வேணும் அப்படி சொல்றவங்க, என் குடும்பத்துல வேணும், என் குடும்பத்துல வேணும், என்னுடைய சரீரத்துல வேணும், என்னுடைய வியாபாரத்துல வேணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வேணும், என் சிந்தனையில வேணும், என் மாம்சத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படி சொல்றவங்க வேகமா முன்னாடி வாங்க. வெட்கமே படக்கூடாது, வெட்கமே படக்கூடாது. பெண்கள் வேகமா, ஆண்கள் இந்த பக்கம் வேகமா வாங்க. உடா கந்தரலது யந்தரலபா. பிரதர் இப்படி நில்லுங்க, மேடையை பார்த்து நில்லுங்க. ஆமே, ஊழியக்காரங்க உங்களுக்காக தலையில கையை வச்சு ஜெபிப்பாங்க. முன்னாடி வாங்க, வேகமா வந்துருங்க. என் மாம்சத்துல போராடுது சில போராட்டங்கள், ஆவியில சில போராட்டங்கள். ஜெபிக்கும் பெண்கள் இந்த பக்கம் வாங்க, பெண்கள் இந்த பக்கம் வாங்க. சேர கொஞ்சம் நவுட்டுங்க, சேர கொஞ்சம் நவுட்டுங்க. பெண்கள் இந்த பக்கம் வாங்க, ஆண்கள் இந்த பக்கம் வந்துருங்க. ஊடா தாரா தானா கபா ரதனா ரதிரிலிபி அந்தரலபா. விடுதலை விடுதலை விடுதலை. இந்த ராத்திரி உங்கள் ஆவியில ஆத்துமாவில சரீரத்துல விடுதலை. போராடுகிற வல்லமை, சரீரத்துல போராடுகிற வல்லமை, சிந்தனையில போராடுகிற வல்லமை, மாம்சத்துல போராடுகிற வல்லமைகள். அது பாவ போராட்டமா இருக்கலாம், அசுத்த போராட்டமா இருக்கலாம், ஏதோ ஒரு சிந்தனையின் போராட்டமா இருக்கலாம். மேற்கொள்ளுறேன், திரும்பி விழுகிறேன், மேற்கொள்ளுறேன், திரும்பி விழுகிறேன். இப்போ விடுதலை, இப்போ இந்த ராத்திரி விடுதலை. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கம் கம் கம், உள்ள போய் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. விடுதலை இப்பொழுது, சரீரத்தில் விடுதலை, வியாதி விலகுகிறது இப்பொழுது. பாவ போராட்டத்துக்கு இந்த இரவு ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது. I break every yoke in the mighty name of Jesus. I break every yoke. போராடிங்க. ஓ இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால என்ன கழுவுன்னு சொல்லுங்க, இரத்தத்தினால கழுவுன்னு சொல்லுங்க. பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விடுங்க. தேவ இரக்கம் வருகிறது. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. இனி வேண்டான்னு சொல்லுங்க. யாரெல்லாம் அறிக்கை பண்றீங்களோ விடுதலை விடுதலை விடுதலை. உடா கதா ரதனா மமா கந்தரலவா. விடுதலை விடுதலை, சரீரத்துல விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்மாவில விடுதலை. குடும்பத்துல கட்டப்பட்டிருக்கிற பொல்லாத வல்லமைகள் இந்த ராத்திரி வெளியேறுகிறது. உன்னை கட்டி வைத்திருக்கிற எகிப்தின் வல்லமை, உன்னை கட்டி வைத்திருக்கிற பாபிலோனின் வல்லமை, உன்னை கட்டி வைத்திருக்கிற பாவத்தின் வல்லமை, உன்னை கட்டி வைத்திருக்கிற நுகத்தின் வல்லமை. இயேசுவின் நாமத்தில் செபிங்க. ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க உங்க சரீரத்துல சில விடுதலையை நான் பார்க்கிறேன். உங்க ஆவியில சிலருக்கு விடுதலையை பார்க்கிறேன். சிலருக்குள்ள இருந்த இருளின் வல்லமைகள் விலகுகிறது. சிலருக்குள்ள இறுக்கமாயிருந்த சூழ்நிலை மாறுகிறது. சமாதானத்தின் தேவன் சகல சமாதானத்தினால் சிலரை நிரப்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
செய்யாதே. இனி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதீங்க. ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நாள் பிரச்சனை, இந்த நீண்ட கால பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல, லாங் டைம் ப்ராப்ளம். ரொம்ப நாளா இந்த போராட்டத்தை சந்திச்சுட்டே இருக்கிறேன், ரொம்ப நாளா இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படி சொல்ற சில பேர் இருக்கீங்க. அவங்க மாத்திரம் கை வைத்துங்க. ரொம்ப நாள் வியாதி, ரொம்ப நாள் ஃபைனான்சியல் ப்ராப்ளம், ஃபைனான்சியல் கிரைசிஸ், ரொம்ப நாள் ஆவிக்குரிய போராட்டம், ரொம்ப நாளா இருக்கு பிரதர் என் சரீரத்துல. அப்படி சொல்றவங்க மாத்திரம் கை வைத்துங்க. அவங்க மாத்திரம் வேகமா முன்னாடி வாங்க. மற்றவங்க போங்க, மற்றவங்க அந்த இடத்துக்கு அவங்க மாத்திரம் நின்றுக்கோங்க. அவங்க மாத்திரம் பாஸ்டர் நின்றுக்கோங்க தயவுசெய்து. அவங்க மாத்திரம் முன்னாடி வேகமா வாங்க. நீண்ட நாள் பிரச்சனை என் ஆவியானவர் சொல்றாரு, அதனால நான் ஜெபிக்கிறேன். சொல்லாத காரியத்தை என் ஆவியானவர் என்னை ஏவி சொல்றார். நீண்ட நாள் ப்ராப்ளம். க்ளோரி. கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. பாஸ்டர்ஸ் உங்க மேல கையை வைப்பாங்க. ரொம்ப நாள் பிரச்சனை, நீண்ட கால பிரச்சனை, இப்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் சிஸ்டர் கம் கம் ப்ரே ப்ரே. லா தாரகதன ஹதியா கரலபா. நீண்ட நாள், லாங், ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப நாள் அந்த போராட்டம், ரொம்ப நாள் அந்த பிரச்சனை, ரொம்ப நாள் அந்த பாடு, ரொம்ப நாள் அந்த வியாதி, ரொம்ப நாள் அந்த கடன் பிரச்சனை, ரொம்ப நாளா ஜெபிக்க, ரொம்ப நாளா முடியல. I break, devil, you take your hand in the mighty name of Jesus. I break in the mighty and the glorious name. ஜெபிங்க. மத்தவங்கள வேடிக்கை பார்க்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு இங்க வந்தீங்க? இவங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் அந்த பக்கம் போங்க, போய் அவங்க தலைமையில கை வைங்க. போங்க அந்த பக்கம். ஆண்டவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இந்த இடத்துல சில சிறையிருப்பும் சில இருளின் வல்லமையும் வெளியே போகிறது ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். துடா கந்தரபலதயா கரலபா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. யார் அந்த பக்கம் போறீங்க? பாஸ்டர் தயவுசெய்து அந்த பக்கம் போங்களேன். தலையில கை வைங்க. ஒரு விடுதலையை நான் பார்க்கிறேன். போங்களேன் பாஸ்டர். Go 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 go. Touch touch touch. தொடுங்கப்பா. உங்களுடைய கரம் தொடச்சு விடுதலை உண்டாகட்டும். You have no authority in this place. என் ஜனத்தை இனி தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இனி நெடுநாள் காத்திருந்த காரியம் இன்னைக்கு இரவு முடிகிறது. சிறையிருப்பு மாறுகிறது. இனி நீ கிடங்கிட கிடப்பது இல்லை. இனி நீ கிடங்கிட கிடப்பது இல்லை. நீ தீவிரமாய் விடுவிக்கப்படுவாய். இனி உனக்கு அப்ப குறைவு இல்லை. இங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு பல போராட்டம். உங்களை பிரிக்கணும் போராடுற சில சத்துருவின் வல்லமை இங்க போராடுகிறது. ஒரு கணவன் மனைவி யார் இருக்கீங்க? யாரு கணவன் மனைவிக்குள்ள போராட்டம், உங்களை பிரிக்கணும் போராடுற யார்? அப்படி ரொம்ப நாள் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு யாரு கை வைத்துங்க. கம் 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 கம். யாரையோ வாங்க வாங்க. கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் விடுவியாக்கா. ராதானா சந்தரலதியா கரலபா. வாங்க வாங்க வாங்க. வேற யார் இருக்கா? கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப சண்டை, பிரிஞ்சே போயிடலாம் நினைக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் கம் கம் கம். ஹalleluya ஹalleluya. ஓ ராதானா கதனா கடதி அந்தரலதியா கரலபா. லிமரகதியா கந்துனிமி அந்தரே வகதன கடதரலபா. சிஸ்டர் வாங்க, பிரதர் வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, நீங்க வாங்க வாங்க. கம் கம் கம். ரெண்டு பேரும் கையை பிடிங்க, ரெண்டு பேரும் கையை பிடிங்க. எல்லாம் போராடுற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்படச்சு. கம் பாஸ் ஜெபம் பண்ணுங்க. கம் கம்.
தலையில் கை வச்சவங்க 2 பேருக்கு தலையில் 2 பேர் தலையில் அவங்க ஒரு மேலே 2 பேர் கையை தலையில் கை வைங்க. இவங்க 2 பேர் தலைமையில் கை வைங்க. வேற யாரு? கணவன் மனைவிக்குள்ள ஒரே சண்டைகள், பிரிஞ்சு போறக்கூடிய போராட்டங்கள் ஆவியான எனக்கு காட்டுறார். Hallelujah. I break in the mighty name of Jesus. I touch devil. குடும்பத்துக்குள்ள போராடும் பல்லாட வல்லமை. தொடுங்க பாஸ். விடுதலை இயேசுவின் நாமத்தில். I break. தொடுங்க பாஸ். விடுதலை. எல்லா பிரிவினை ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? 2 பேரும் கவனிங்க. டெய்லி இன்னைக்கு நைட்ல இருந்து 2 பேரும் கையை பிடிச்சு தான் ஜெபம் பண்ணணும். ஜெபிக்காம படுக்க போக கூடாது. கணவன் மனைவியா ஜெபம் பண்ணவங்களுக்கு டெய்லி 2 பேர் கை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஒரு தாங்கி ஜெபம் பண்ணுங்க. விட்டு கொடுங்க. பொறுமையா இருங்க. கர்த்தர் ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. நான் முடிக்க போறேன். ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். கிருபை கர்த்தர் தருவாராக. உங்களை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறவ, உங்களை விண்ணப்பத்தை கேட்கிறவ, உங்களுக்காக வழக்காடுகிறவ, உங்களை வித்தியாசப்படுத்துகிறவ, உங்கள் விடுதலை கொடுக்கிறவ, உங்களை வழி நடத்துகிறவ. ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. எல்லாம் வியாதிப்பட்ட வியாதி, எனக்கு பலவீனம், கை கால் பலவீனம், குறுக்கு வலிகள், எந்த வியாதினா அந்த பகுதியில் உங்க கைகளை தொடுங்க. வியாதிப்பட்ட படத்துல உங்க கையை தொடுங்க. கையை வச்சு தொட்டுக்கோங்க. இப்பொழுது heal in the mighty name of Jesus. சுகம் உண்டாவதா. யெகோவா ரஃபா, உம்முடைய தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகளை நீ சுகமாக்குறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் இனி கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் சுவாமி. நீர் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அதிசயத்தை காணப்படினதற்காய் நன்றி. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? Praise God. பெதஸ்தா, இந்த பெத்தேல் மினிஸ்ட்ரியையும் இதோட இணைஞ்சு நிற்கிற ஊழியர்களையும், எவாஞ்சலிஸ்ட் அந்த இந்தியா அது என்ன ஊழியம், எல் ஷடாய் எவாஞ்சலிக் அந்த மினிஸ்ட்ரியையும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அடுத்த மாசம் இருக்கிற கூட்டத்தை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் 3 நாள் நடக்க போற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இவங்க ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிஸ்டரை, மாப்பிள்ளைய, பிள்ளைகளை, அவரோடு இணைந்து இருக்கிற மியூசிஷியன்ஸ் ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியம் பெருகட்டும். அநேகர் ரட்சிக்கப்படட்டும். சபையில சேர்க்கப்படட்டும். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை இயேசு ராஜாவுக்கு செலுத்துகிறோம். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? சத்தமாய் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.